ஹரே கிருஷ்ணா. மீண்டும் இந்த ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சிக்கு அவங்க எல்லோரையும் நம்ம இஸ்கான் சேலம் சார்பில் வரவேற்கிறோம். உபன்யாசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிரார்த்தனைகளை செலுத்திட்டு நம்ம உபன்யாசத்துக்குள்ள போகலாம். நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நிதி நாமினே. நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஓம் ஹரே கிருஷ்ணா. மீண்டும் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். ஸோ இந்த வாரம் இன்னொரு தலைப்புல நம்ம கிருஷ்ண பக்தியில கேட்டு பயனடைகிறதுக்காக இருக்கும். இந்த வாரம் தலைப்பை பார்த்துருப்பீங்க, சைவம் உண்பதும் பாவமே அப்படின்ற தலைப்புல பார்க்க இருக்கும். ஸோ தலைப்பை கேட்டோன்னா ஒரு சிலருக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஒரு சிலருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். என்னடா ஒருவேளை தலைப்பு ஏதாவது தவறா ஏதாவது கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கூட ஒரு சிலர் யோசிச்சிருக்கலாம். ஸோ இந்த உபன்யாசத்தினுடைய முடிவுல நமக்கு அது என்ன அப்படின்றது தெரிய வரும். ஸோ போன வாரம் உங்களுக்கு நினைவில் இருக்கும், நம்ம பார்த்தோம், மக்கள் நிறைய பேர் மற்ற உயிரினங்களை, அதாவது விலங்குகள், பறவைகள் போன்ற உயிரினங்களை கொல்றது பாவம் இல்லைன்னு ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் கொன்னு அதை நம்ம சாப்பிட்டோம்னா பாவம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. வெறும் கொண்டு விட்டுட்டா பாவம், இல்லை கொல்றவனுக்கு பாவம், அதை சாப்பிடுற விஷயத்துக்காக நம்ம கொல்லும் பொழுது பாவம் இல்லைன்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பத்தி பார்த்தோம். ஆனா இந்த மாதிரி மக்களுக்கு என்ன நிறைய வெவ்வேறு வகையான கருத்துக்கள் இருந்தாலும் உண்மை அப்படின்றது ஒண்ணுதான் இருக்க முடியும். அந்த உண்மை என்ன அப்படின்றத நம்ம போன வாரம் பார்த்திருந்தோம். வெறும் கொல்றவனுக்கு மட்டும் பாவம் கிடையாது, அதே போல வெறுமனே அதை சாப்பிடுறவனுக்கு மட்டுமும் பாவம் கிடையாது. இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் பாவம் போய் சேருது அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். கிட்டத்தட்ட 6-7 நபர்களுக்கு அதனுடைய பாவம் இருக்கு. அந்த மிருகத்தை கொல்றதுக்கு அனுமதிக்கிறவன் ஆரம்பிச்சு சாப்பிடுறவன் வரைக்கும், அனுமதிக்கிறவன், அதை கொல்றவன், அதை விற்கிறவன், அதை சமைக்கிறவன், அதை வாங்கிட்டு போறவன், அதை சாப்பிடுறவன், இந்த மாதிரி நிறைய பேருக்கு அதுல அந்த பாவத்துல பங்கு இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம போன வாரம் பார்த்திருந்தோம். ஸோ எந்த அளவுக்கு மக்கள் நிறைய தவறான கருத்துக்கள் கொண்டிருக்காங்க. மிருகங்கள் நம்ம சாப்பிட்றதுக்காக தான் படைக்கப்பட்டவை, இல்ல மிருகங்கள் நம்மளை போல ஆத்மா அதுக்கு கிடையாது, நிறைய கருத்துக்கள் கொண்டிருக்காங்க. ஆனா அதெல்லாம் தவறு அப்படின்றத நம்ம போன வாரம் பார்த்தாச்சு. இப்போ மக்களை ஓரளவுக்கு கிட்டத்தட்ட அதை கூட புரிய வச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மிருகங்களை கொல்றது தப்பு தான் அப்படின்றத ஓரளவுல புரிய வைக்கலாம், அதை ஏத்துக்காதவங்களை கூட. அதனாலதான் இன்னைக்கு நாட்டுல நிறைய இடங்கள்ல நம்ம போன வாரம் சொன்னது போலவே மேற்கத்திய நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப மாமிசம் சாப்பிட்றதை நிறுத்திட்டு நானும் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டு வரதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அதுல வயலன்ஸ் இருக்கு, கருணை இல்லை, இரக்கம் இல்லை, மற்ற உயிரினத்தை துன்புறுத்துறோம், இந்த மாதிரி ஒரு சில எண்ணங்கள், உடல் ஆரோக்கியம் பத்தின எண்ணங்களை பத்தி யோசிக்கக்கூடியவங்க, இல்ல பொருளாதார ரீதியா, சுகாதார ரீதியா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ பார்த்துட்டு முடிவுல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இப்ப இந்த மாமிசம் சாப்பிடக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த மிருகங்களை கொன்னு சாப்பிடக்கூடிய நபர்கள், அவங்க அதை கைவிட முடியாத காரணத்தினால அவங்க நிறைய எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள்ல ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்கியூமெண்ட் அப்படின்னு அவங்க நினைக்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வாதம் அப்படின்னு அவங்க நினைச்சு எடுத்து முன் வைக்கிறது என்ன அப்படின்னா, சரி ஒரு ஆடை நாங்க கொல்றோம் பாவம்னு சொல்றீங்க, அது ஒரு உயிர்னு ஒத்துக்கிறேன். ஒரு கோழியும் உயிர், அதை கொல்றது பாவம்னு சொல்றீங்க, ஒத்துக்கிறேன். அதே போலதானே நீங்களும் காய்கறிகள், பழங்கள், இதெல்லாம் வரக்கூடிய மரங்கள் உயிர்வாளிகள் தான், செடிகள் உயிர்வாளிகள் தான், கொடிகள் உயிர்வாளிகள் தான். அத உயிர்வாளி நீங்களே தான் சொன்னீங்க. இப்ப அதை கொண்டு சாப்பிடுறதுல தப்பு தானே? அதுவும் தப்பு தானே? அதுலயும் பாவம் இருக்குதானே? சோ அப்ப நீங்க இப்படி சாப்பிடலாம், நாங்க அப்படி சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி வாதங்கள் எடுத்து வைப்பாங்க அப்படின்றத நம்ம போன வாரம் சொல்லியிருந்தோம். ஸோ அதை பத்தின பதில பார்க்கலாம் அப்படின்றதுதான் இந்த வாரமா நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதம் என்ன,
நாங்க ஆடு கோழி வெட்டுறது பாவம்னு சொல்றீங்க, அதே போலதானே நீங்களும் கேரட், பீட்ரூட், தக்காளி, என்னென்னமோ ஏகப்பட்ட செடிகள் இருக்கு, அந்த செடிகளை கொல்றதுல பாவம் இல்லையா என்ன? அதுவும் பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். சோ நம்ம தலைப்பையும் பார்த்திருப்பீங்க. சோ இப்ப இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, செடிகளை கொள்வதில் பாவம் இல்லையா அப்படின்னு கேட்டா உண்மையான பதில் இல்லை. செடிகளை கொள்றதுல பாவம் இல்லை. எப்படிங்க இல்ல? அதுவும் ஒரு உயிரினம் தான் சொன்னீங்க, எந்த விதத்துல அதை கொள்றதுல பாவம் இல்ல? சரி, அதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மேலும் பார்க்கலாம். ஜஸ்ட் ஆரம்பத்துல ஒரு சில அடிப்படையான காரணங்களே பார்ப்போம். அடிப்படையான காரணங்கள் வச்சு எப்படி பாவம் இல்லை, எப்படி அந்த மிருகங்களை கொள்ற கொடூரம் கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஒரு விஷயம், இப்போ ஒரு மிருகத்தை வதம் செய்யறாங்கன்னு வைங்களேன், கொல்றாங்கன்னு வைங்களேன், அந்த மிருகத்தை கொல்லும் பொழுது நம்ம போன வாரமே பார்த்திருந்தோம் எந்த அளவுக்கு அந்த மிருகம் துடிக்குது அப்படின்றத, எந்த அளவுக்கு வலி உணருது, எந்த அளவுக்கு கஷ்டப்படுது அப்படின்றத பத்தி நம்ம பேசியிருந்தோம். அதுக்கும் நம்ம மனிதர்களை போலவேதான் உணர்வுகள் இருக்கு, அதனால வெளிப்படையா வாயை திறந்து சொல்ல முடியல, ஆனா அதுவும் அதே கஷ்டத்தை தான் படுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். சோ இப்போ இந்த படத்துல நீங்க பார்த்த மாதிரியே ஒரு ஆடை வெட்டுறாங்கன்னு வைங்களேன், அந்த ஆடை என்ன பண்ண முயற்சி பண்ணுது? தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுது. அங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும், தனக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னு சொல்லி அந்த ஆடு தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்குது. அதே ஏதாவது இடத்துல நம்ம ஒரு காய்கறியை வெட்டும் பொழுதோ இல்ல ஒரு பழத்தை வெட்டும் பொழுதோ, ஒரு கேரட்டை வெட்டுறீங்கன்னு வைங்களேன், நீங்க கேரட்டை வெட்ட போறீங்க, அந்த சமயத்துல கேரட் துள்ளி குதிச்சு ஓடி போறதைங்க நம்ம பார்த்திருக்கோமா? பார்த்தது கிடையாது. இப்போ இந்த ஒரு கருத்தை நம்ம எடுத்து வைக்கும் பொழுது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மிருகத்தாலேயாவது ஒரு அளவுக்கு சொல்ல முடிஞ்சது, அதால தப்பிக்கிறதுக்காவது வாய்ப்பு இருந்தது. இப்ப இந்த காய்கறி பழங்களுக்கு அந்த வாய்ப்பு கூட இல்ல, அதுக்கும் அந்த உணர்வு இருக்கு, ஆனா அதுக்கு அந்த வாய்ப்பு கூட இல்ல. அப்படிப்பட்ட உயிரினத்தை நீங்க கொல்றீங்க, அதுவும் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நீங்க சொல்றபடி வச்சுக்கோங்க. பாருங்க, ஒரு மிருகத்தை கொல்றதுக்கு என்ன அளவுக்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டியது இருக்கு, அது எந்த அளவுக்கு துடிக்குது பார்க்கலாம், நம்ம எந்த அளவுக்கு அது கஷ்டப்படுது. இங்க ஒரு காய்கறிய பாக்குறீங்க இல்லையா, ஒரு கிளாஸ்ல ஒரு கேரட் ஜூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு கிளாஸ்ல இப்ப அவங்க வெட்டின ஆடோட ரத்தம்னு வச்சுக்கோங்க. இப்ப சொல்லுங்க, ரெண்டும் ஒண்ணுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு கிளாஸ் கேரட் ஜூஸ் இல்ல ஏதோ ஒரு பழத்தினுடைய ஜூஸ் இருக்கு, இன்னொரு கிளாஸ்ல ஒரு விலங்கனுடைய ரத்தம் இருக்கு, ரெண்டும் ஒண்ணா? உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கேரட் நறுக்கிறோம், இல்ல ஒரு உருளைக்கிழங்கு ஏதோ ஒரு காய்கறியை நறுக்கிறோம், இல்ல ஏதோ ஒரு பழத்தை பறிக்கிறோம் வைங்களேன், உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அது கொல்றது கிடையாது. ஒரு ஆடை கொன்னு நீங்க சாப்பிடுறீங்க, ஆனா ஒரு காய்கறிகளுக்கோ செடிகளுக்கோ பழங்கள்லயோ நம்ம அதை பண்றது கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாம்பழம் இப்போ வெயில் காலம், சம்மர் சீசன், மாம்பழம் ரொம்ப சேலத்துல வந்து மாம்பழம் பிரபலம், சேலம் மாம்பழத்துக்காக பிரபலம், ஸ்டீல் பிளான்ட்டுக்காக பிரபலம் நமக்கு தெரியும். சோ இப்போ எக்கச்சக்கமா மாம்பழம் இருக்கும், மல்கோவா, அல்போன்சா, சேலம் பெங்களூரா, குண்டு, இந்த மாதிரி நிறைய வகைகள்ல மாம்பழம் இருக்கு இல்லையா? சோ இப்போ மாம்பழம் சைவ வகையை சேர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். இவங்க என்ன சொல்றாங்க, அதுவும் ஒரு உயிர் தான், அதை நீங்க கொன்னு சாப்பிடுறீங்க அப்படிங்கிறாங்க. இங்க உண்மையிலேயே லாஜிக் பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே இங்க நம்ம எதையும் கொல்ல கிடையாது. மாம்பழம் சாப்பிடணும் அப்படின்னா அது மரத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், அதை மட்டும் நம்ம பறித்து சாப்பிடுறோமே தவிர அந்த மாம்பழத்துக்காக நம்ம அந்த மரத்தை கொல்றது கிடையாது. புரியுதுங்களா?
சரிதானே? என்ன ஒரு பழம் வேணா எடுத்துக்கோங்க, என்ன ஒரு காய்கறி வேணா எடுத்துக்கோங்க, அந்த செடியில இருக்க உயிரை நீங்க அழிக்கிறது கிடையாது. ஒரு ஆப்பிள் வேணும் அப்படின்னா அந்த ஆப்பிளுக்காக நீங்க அந்த ஆப்பிள் மரத்தை அழிக்கிறது கிடையாது. ஆனா மிருகங்களை கொல்றதுல அப்படி இல்லை. அந்த மிருகத்தினுடைய உயிரையே நீங்க எடுத்துடுறீங்க. புரியுதுங்களா வித்தியாசம் உங்களுக்கு? சோ அதே போலதான் அரிசி, கோதுமை, தானியங்கள் எல்லாமே அப்படிதான். எதுவுமே நம்ம வந்து கொல்றது கிடையாது. முழுமையா எப்போ அது முதிர்ச்சி அடைஞ்சு முடிஞ்சிருதோ அதுல இருந்து நம்ம அறுவடை செஞ்சு எடுத்துக்கிறோம். மீண்டும் ஒரு சில செடிகள் நம்ம அதுல இருக்கிற விளைச்சலை எடுக்க எடுக்க மீண்டும் அது வளர்ந்துட்டே இருக்கு. மீண்டும் மீண்டும் நமக்கு அது வந்து அந்த பொருட்களை கொடுத்துட்டே இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். சோ அதனால அதுல பாவம் கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா உண்மையிலே நீங்க அந்த உயிரை கொல்லல. இப்ப உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்னங்க தலைப்பு சைவம் உண்பதும் பாவமே அப்படின்னு தான் போட்டிருக்கீங்க, பாவம் தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க. ஆனா உபன்யாசம் ஆரம்பிச்சதுல இருந்து சைவம் பாவம் கிடையாது, செடிகளை நம்ம கொண்டு சாப்பிடுறதுல பாவம் கிடையாதுன்னு பேசிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்க அப்படின்னா இப்ப நம்ம தலைப்புக்குள்ள போகலாம். அதாவது இவ்வளவு நேரமா நம்ம சைவம் பாவம் கிடையாதுன்றத ஒரு கண்ணோட்டத்துல இருந்து பார்த்தோம். ஆனா அப்படிப்பட்ட சைவமும் பாவம் தான் அப்படிங்கிறத இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறோம். உடனே என்னடா இவ்வளவு நேரமா பாவம் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சாச்சு, இப்போ பாவம் தான், அது சாப்பிடுறதும் பாவம் தான், அதுல இருந்தும் பாவம் தான் கிடைக்கும் அப்படின்னா குழப்பமா இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சோ நம்ம இன்னும் தொடர்ந்து இந்த விஷயத்தை பத்தி பேசும்பொழுது உங்களுக்கு இது புரிய வரும். என்ன கருத்து அப்படின்னா, இங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த பௌதிக உலகத்துல நம்ம எல்லாரும் ஜீவாத்மா. நான் ஆத்மா, நீங்களும் ஆத்மா, உங்க உறவினர்கள், அம்மா, அப்பா, சகோதரன், எதிரி நாட்டுல இருக்கக்கூடியவர்கள், எதிரின்னு யாருமே உண்மையிலேயே கிடையாது, எல்லாருமே ஆத்மான்னு நம்ம நினைக்கிறப்போ, மற்ற நாட்டுல இருக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், மிருகங்கள் எடுத்துக்கோங்க, பறவைகள், செடி கொடிகள், மரங்கள் எல்லாமே ஆத்மா தான் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மொத்தம் 84 லட்சம் வகையான உடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். சோ இப்போ இந்த உயிரினங்கள் இருக்கும் இல்லையா, நம்ம ஆத்மா, ஜீவாத்மா, இந்த பௌதிக உலகத்துல ஒரு குறிப்பிட்ட பௌதிக உடல்ல ஒருத்தங்களும் இருக்கும். இப்போ நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஒரு உயிரினமும் சாஸ்திரத்தை சொல்லப்படுது இன்னொரு உயிரை சார்ந்து இருக்கும் அப்படின்னு. ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் 13வது அத்தியாயம் 47வது ஸ்லோகத்துல சொல்லப்படுது, அஹஸ்தானி சஹஸ்தானாம் அபதானி சதுஷ்பதாம் ஃபல்குனி தத்ர மஹதாம் ஜீவோ ஜீவசிய ஜீவனம் அப்படின்னு. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஜீவோ ஜீவசிய ஜீவனம், ஒரு ஜீவனுக்கும் அவன் உயிர் வாழ்றதுக்கு அவனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இன்னொரு ஜீவன். ஜீவோ ஜீவசிய ஜீவனம். புரியுதுங்களா? ஒரு உயிர் இன்னொரு உயிரை சார்ந்துதான் இருக்கு அவன் வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவத்துல விளக்கப்படுது. மேலும் எப்படி அப்படின்றது அந்த ஸ்லோகத்திலே விளக்கப்படுது. என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அஹஸ்தானி சஹஸ்தானாம் அபதானி சதுஷ்பதாம். அதாவது எந்த உயிரினங்களுக்கெல்லாம் கைகள் இல்லாத உடல் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த உயிரினங்களை கைகள் இருக்கக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய விலங்குகளோ பறவைகளோ அது இத உணவா சாப்பிடுது அப்படின்னு. கை கால் இல்லாத உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு உயிர்வாழி கை இருக்கக்கூடிய உயிர்வாழிக்கு உணவு அப்படின்னு சொல்லப்படுது. அபதானி சதுஷ்பதாம், கால்கள் இல்லாம இருக்கக்கூடிய உயிரினங்கள், சதுஷ்பதாம் 4 கால்கள் கொண்ட உயிரினங்களுக்கு இறை உணவு. ஃபல்குனி தத்ர மஹதாம், அதாவது பலம் பொருந்திய உடல்களை கொண்ட உயிரினங்கள் இருக்கும், பலம் கம்மியா இருக்கக்கூடிய உடல்களை கொண்டிருக்க உயிரினங்கள் இருக்கு இல்லையா. சோ பலம் குறைவா இருக்கக்கூடிய உயிரினங்கள் பலம் உடைய உயிரினங்களுடைய உணவு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சில உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இது நமக்கு புரியும், ஒன்றும் பெரிய கஷ்டமானது கிடையாது. பார்க்கலாம். கால்களை கொண்ட மிருகத்துக்கு
கை கால்கள் இல்லாத இன்னொரு ஒரு உயிரினம் உணவா இருக்கு இல்லையா? பார்க்கலாம். அதே போலதான் இது ஒரு ஒரு உயிரினமும் இன்னொரு உயிரினத்தை தான் உணவா கொண்டு சாப்பிட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறோம். பல்கூனி தத்திர மகதாம், பலம் பொருந்திய உடல்ல இருக்கக்கூடிய உயிரினத்துக்கு பலமற்ற உடல்ல இருக்கக்கூடிய உயிரினம் உணவா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல விளக்கப்பட்டிருக்கு. சோ இதே போல மனிதர்களுக்கு, மனித உடல்ல இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு இந்த தாவர வகைகள், பழங்கள், தானியங்கள், சோ இது உணவு வகைன்னு சொல்லி சொல்லப்படுறது. நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இப்ப மற்ற உயிரினங்கள் இருக்கு இல்லையா, மற்ற உடல்கள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள், உயிரினங்கள், அதற்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் தான் அது சாப்பிடும். நம்ம போனதே சொல்லியிருந்தோம், புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படின்ற பழமொழி எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சது. சோ புலிக்கு என்ன உணவோ அதை மட்டும்தான் அது சாப்பிடும். அது வேற ஒரு உணவுக்கு வந்து நம்ம என்னைக்குமே பார்த்தது கிடையாது. பசு புல்லை தின்னும். என்னைக்குமே நம்ம திடீர்னு ஒரு பசு வந்து இன்னொரு ஒரு மிருகத்தை விரட்டி அடிச்சு சாப்பிடுறத நம்ம பார்த்தது கிடையாது. இயற்கையினுடைய சட்டங்கள் என்னவோ அதுக்கு ஏற்றாற் போல அது ஒன்னொன்னும் வாழ்ந்துன்றது. சோ அதனாலதான் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மிருகங்களுக்கு பாவம் புண்ணியம் கிடையாது. அது எப்பொழுதுமே மேல் நோக்கி மட்டுமே பயணம் செஞ்சுட்டு இருக்கு. இப்ப என்ன உடல்ல இருக்கோ அந்த உடலை விட்ட பிறகு அதை விட இன்னும் ஒரு உயர்ந்த வாழ்க்கை, இன்னும் ஒரு உயர்ந்த உடலுக்கு மிருகங்கள் போகுது. மனித வாழ்க்கையில மட்டும்தான் பாவம் புண்ணியம் ரெண்டும் இருக்கு. சோ மனிதனுக்காக என்ன ஒரு உணவு வகைகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை தவிர வேற ஏதாவது ஒரு உயிரினங்களை எடுத்து அவன் சாப்பிடுறான், அவன் உணவா அதை உட்கொள்றான் அப்படின்னா அப்போ அவனுக்கு பாவம் ஜாஸ்தி, அதிகப்படியான பாவம். தேவையில்லாம தன்னுடைய நாவிற்காக அவன் வந்து இன்னொரு உயிரினத்தை துன்புறுத்தி அதை கொன்னு சாப்பிடுறான். இன்னொரு உயிரினத்தினுடைய உயிரை பறிக்கிறதுக்கான அனுமதி அவனுக்கு கிடையாது. சோ அப்படி அனுமதி இல்லாத ஒரு உயிரினத்தினுடைய உயிரை பறிக்கும் பொழுது அவனுக்கு அதிகப்படியான பாவம் கிடைக்குது. ஆனா அதுவே இப்ப அவனுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா உணவு வகைகள், அந்த உணவு வகைகளை மட்டும் எடுத்துக்கும் பொழுது அவனுக்கு பாவமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதுலயும் பாவம் இருக்கு. ஏன்னா அதுவும் ஒரு இன்னொரு உயிரினத்தை சார்ந்து அதனிடத்துல இருந்துதான் பெற்றுட்டு இருக்கான், தனக்காக அதை பயன்படுத்திட்டு இருக்கான். அப்போ சாஸ்திரம் சொல்லுது அதுலயும் பாவம் இருக்கு. ஒரு மிருகத்தை கொல்ற அளவுக்கு பாவம் கிடையாது, ஒரு மிருகத்தை கொன்னு சாப்பிடுற அளவுக்கு பாவம் கிடையாதே ஒழிய பாவமே இல்லை அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது தவறு. சோ அதனால யாராவது ஒருத்தன் அவன் தான்டா நான்வெஜ் சாப்பிடுறான், அவன் தான் அசைவம் சாப்பிடுறான், நான் அப்படி கிடையாது, நான் சுத்த சைவம், நான் எப்ப வெளியில போனாலும் உயர்தர சைவ ஹோட்டல்ல மட்டும்தான் சாப்பிடுவேன், அதனால நான் ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்றேன் அப்படின்னு அவன் நினைச்சான் அப்படின்னா அவன் ஒரு முட்டாள். இதை நான் சொல்லல, இது நம்மளுடைய சொந்த கருத்தும் கிடையாது, சாஸ்திரம் சொல்லுது, ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, சாக்ஷாத் கிருஷ்ணரே சொல்றார். கிருஷ்ணர் எங்க சொல்றார் அப்படின்னா எங்கேயும் தனியா சொல்லல, பகவத்கீதையில சொல்றார். பகவத்கீதை நம்ம ஒருத்தங்களும் படிக்க வேண்டிய புஸ்தகம். அது வந்து ஒரு இந்துக்களுக்கோ ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்களுக்கோ ஆன புஸ்தகம் கிடையவே கிடையாது. குறைந்தபட்சம் இந்துக்கள் வந்து இது எங்க புனித நூல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னா அப்படி சொல்ற காரணத்துக்காவது படிச்சாங்கன்னா பரவாயில்ல, அதையும் பண்றது இல்லை. இஸ்லாமியர்கள் எப்படி குரான் அவங்களுடைய புனித நூல்னு சொல்லி தினசரி அதை ஓதுறாங்களோ, கிறிஸ்துவர்கள் எப்படி பைபிள் வந்து அவங்களுடைய புனித நூல்னு சொல்லி தினசரி அதை படிக்கிறாங்களோ, அதை போல ஹிந்துன்னு சொல்லிக்கக்கூடிய நபர்கள் பகவத்கீதை அவனுடைய புனித நூல்னு சொல்லிக்கக்கூடிய அவர்கள் பகவத்கீதையை படிக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல. அதனாலதான் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியறது. அது மட்டும் இல்லாம உண்மையிலேயே பகவத்கீதை அப்படின்றது பொதுவான ஒரு நூல். எப்படி நம்ம எல்லாருமே ஆத்மா, நம்ம இந்து முஸ்லிம் கிறிஸ்துவன் கிடையாது அப்படின்றது நம்ம ஏற்கனவே முன்னர் வகுப்புகள்ல பார்த்திருக்கோம். நம்ம எல்லாருமே ஆத்மா பகவானுடைய நித்தியமான சேவகன் அப்படின்னு. சோ அப்படிப்பட்ட எல்லாருக்கும் பொதுவான நூல், பொதுவான அறிவுரையை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் ஸ்ரீமத் பகவத்கீதை.
சோ அந்த பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனன் இடத்துல 3வது அத்தியாயத்துல இத பத்தி பேசுறார். என்ன சொல்றார்? பகவத்கீதை 3வது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்துல, யஜ்ஞ சிஷ்டாஷின சந்தோ முச்யந்தே சர்வ கில்பிஷை புஞ்சதே தே த்வகம் பாபா ஏபசந்த்யாத்ம காரணாத். சோ என்னங்க சொல்றார்? புஞ்சதே தே த்வகம் பாபா. பாபா தமிழ்லயும் அதே வார்த்தை தான், பாவம். புஞ்சதே அப்படின்னா சாப்பிடுறது. மக்கள் வெறும் பாவத்தையே சாப்பிடுறாங்க அப்படிங்கிறார். யாரு? எப்படிப்பட்ட மக்கள்? எப்படிப்பட்ட மக்கள் அப்படின்னா, மாமிசத்தை சாப்பிடுறான் பாத்தீங்களா, அவனும் பாவத்தை தான் சாப்பிடுறான். சைவம்னு சொல்லிட்டு பழங்கள், செடிகள், காய்கறிகள் இதை சாப்பிடுறானே, அவனும் பாவத்தை தான் சாப்பிடுறான். அளவுல வேணா வித்தியாசம் இருக்கலாம், ஆனா 2 பேருமே பாவத்தை தான் சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். இப்போ உடனே நீங்க யோசிக்கலாம், என்னங்க சைவத்தை சாப்பிட்டாலும் பாவம் தான், அசைவம் சாப்பிட்டாலும் பாவம் தான் அப்படின்னா அப்புறம் என்னத்தை தான் சாப்பிடுறது? எதுவுமே சாப்பிடக்கூடாதா வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி உடனே நமக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நம்மளால தினசரி நம்ம பண்ணக்கூடிய அடிப்படையான செயல் அப்படின்றத பாத்தீங்கன்னா சாப்பிடுறது. பொதுவா மனிதன் வந்து வாழ்றதுக்காக சாப்பிடுவான். நிறைய பேர் இன்னைக்கு சாப்பிடுறதுக்காகவே வாழ்றவங்க இருக்காங்க இல்லையா? சாஸ்திரம் சொல்லுது அத அன்னமய கோஷம் அப்படின்னு. வெறும் சாப்பாடுதான் வந்து வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு கருத்தா, அதுதான் தேவை அப்படின்னு அதுக்காக ஓடக்கூடிய நிலை. அப்படிதான் இன்னைக்கு மொத்த கலியுகமும் சுத்திட்டு இருக்கு. சோ அந்த உணவு எல்லாருடைய வாழ்க்கையிலே முக்கியமானது. சோ அப்படிப்பட்ட உணவு இப்ப நீங்க எதை சாப்பிட்டாலும் பாவம் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அப்புறம் என்னதான் பண்றது? ஏதாவது ஒரு விஷயம் நம்மள அந்த பாவத்திலிருந்து விடுவிக்க கூடியது இருக்கணும் இல்லையா? எதுதான் நம்மளை விடுவிக்கும்? எதுவுமே கிடையாதா அப்படின்னு கேட்டா இருக்கு. அதற்கான பதிலையும் கிருஷ்ணர் அதே ஸ்லோகத்திலே நமக்கு கொடுத்திருக்காரு. அதே ஸ்லோகத்தினுடைய முதல் வரியிலேயே சொல்றார் கிருஷ்ணர் இதுக்கான பதில் என்ன அப்படின்றது. என்ன பதில்? யஜ்ஞ சிஷ்டாஷின சந்தோ முச்யந்தே சர்வ கில்பிஷைஹி. என்ன சொல்றார்? யஜ்ஞ சிஷ்டா ஷின சந்தோ முச்யந்தே சர்வ கில்பிஷைஹி. முழுவதுமாக அவங்க எல்லாருடைய பாவமுமே நீங்கிடுது அப்படிங்கிறார். பாவமே கிடையாது அப்படின்றார். யாருக்கு? யஜ்ஞ சிஷ்டா. யார் ஒருத்தன் இந்த உணவு பதார்த்தங்கள் இருக்கு இல்லையா, அவன் எதை சாப்பிடுறானோ அத யஜ்ஞத்துல அர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறானோ அவனுக்கு பாவம் கிடையாது அப்படிங்கிறார். யஜ்ஞம்னா என்ன? ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு குண்டம் மாதிரி வளர்த்து அந்த யஜ்ஞத்துக்கு முன்னாடி அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. நீங்க ஏகப்பட்ட யஜ்ஞங்கள் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். எக்கச்சக்கமான யஜ்ஞங்கள், ஹோமங்கள் இருக்கு. நீங்க என்ன யஜ்ஞங்கள், யாகங்கள் என்ன பண்ணாலும், யாருக்காக பண்ணாலும், அக்னிக்காக இருக்கலாம், இந்திரனுக்காக இருக்கலாம், வருணனுக்காக இருக்கலாம், சிவபெருமானுக்காக இருக்கலாம், விஷ்ணுக்காக இருக்கலாம், யாருக்கு நீங்க யஜ்ஞம் பண்ணாலும் அந்த யஜ்ஞத்தினுடைய இறுதி அனுபவிப்பாளர் யஜ்ஞ புருஷர் சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுது. அந்த யஜ்ஞங்களுடைய இறுதி அனுபவிப்பாளர் யஜ்ஞ புருஷர் யார் அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். சோ இப்ப நீங்க வந்து ஒரு அக்னி தேவருக்காக ஒரு யஜ்ஞம் பண்றீங்க அப்படின்னா அவரிடத்துல நீங்க ஏதாவது அர்ப்பணித்தீங்க அப்படின்னா அவர் வந்து அதை ஏத்துக்குவார். ஏத்துக்கிட்டு அதை அவர் கிருஷ்ணருக்கு தான் அர்ப்பணம் பண்ணுவார். நம்ம யாருக்கு யஜ்ஞம் பண்ணாலும் இறுதியில அந்த யஜ்ஞத்தினுடைய அனுபவிப்பாளர், அந்த யஜ்ஞம் யார்கிட்ட போகுதுன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட. சோ அதனால கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்றார்? சோ யஜ்ஞங்கள்ல அர்ப்பணிக்கணும் அப்படின்னா அவருக்கு அர்ப்பணிக்கிறதுன்னு அர்த்தம். சோ யார் ஒருவன் கிருஷ்ணருக்கு இந்த உணவு பதார்த்தத்தை அர்ப்பணிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிடுறானோ அவனுக்கு பாவம் கிடையாது. அவனுக்கு இங்க பௌதிக உலகத்தினுடைய பந்தம், உணவு, அவன் சாப்பிடக்கூடிய உணவில் இருந்து அவனுக்கு எந்த விதமான பந்தமும் ஏற்படுறது கிடையாது அப்படின்றார். புரியுதுங்களா? இதுதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற நம்ம முக்கியமான விஷயம். இத்தனால நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம் அசைவம் சாப்பிட்டா அது பாவத்தை கொடுக்கும், சைவம் நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நான் புண்ணியம் பண்றேன் அப்படின்னு.
ஆனா ரொம்ப தெளிவா நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கிற விஷயம், அசைவம் சாப்பிட்டாலும் பாவம், சைவம் சாப்பிட்டாலும் பாவம் தான். அதுக்காக இதுக்கு நான் சைவம் எதுக்கு சாப்பிடணும், அசைவமே சாப்பிட்டு பாவத்தை வளர்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது பெரிய முட்டாள்தனம். ஏன்னா ரெண்டினுடைய அளவுலயுமே பாத்தீங்கன்னா அசைவம் பெரிய அளவுக்கு உங்களை பகவானை நோக்கி போற பாதையில இருந்து ரொம்ப தூரமா கூட்டிட்டு போயிடும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மந்தப்படுத்தும். உங்களால ஆன்மீக பாதையில இருக்க முடியாது. தீவிரமா எந்த ஒரு விதிமுறைகளையும் உங்களால பின்பற்ற முடியாது. குறைந்தபட்சம் இந்த சைவத்தையாவது பின்பற்றிட்டு இருக்காங்க, சைவ உணவை சாப்பிடுறாங்க அப்படின்னா அவங்க கிருஷ்ண உணர்வுக்கு வர்றதுக்கு, அவங்க பகவான் பக்கத்துல வர்றதுக்கு, இந்த பாதையை எடுத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால ஒருத்தன் சைவத்தை சாப்பிடும் போது அசைவமே சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஆனா ரெண்டு பேரையும் விட புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா, எந்த விளைவுகளும் இல்லாத பகவான் மேல தூய அன்ப நமக்கு வழங்கக்கூடிய பிரசாதத்தை நம்ம எடுத்துக்கணும். அதுதான் எந்த விதமான பாவங்களும் கிடையாது, பௌதிக ரீதியான புண்ணியங்களும் கிடையாது. அது ஆன்மீகமானது. பிரசாதம் அப்படின்றது, பிரசாதம்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே பாத்தீங்கன்னா கருணை, பகவானுடைய கருணை. சோ அது ஆன்மீகமான விஷயம், பௌதிகமானது கிடையாது. பௌதிக உலகத்துல தான் பாவம் புண்ணியம் இருக்கு. நீங்க பாவம் செஞ்சாலும் அதற்கான விளைவை சந்திக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு வரணும், புண்ணியம் செஞ்சாலும் அதற்கான விளைவை சந்திக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு வரணும். நம்ம இது ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதனால பாவம் செஞ்சாலும் நமக்கு பந்தம் தான், புண்ணியம் செஞ்சாலும் நமக்கு பௌதிக உலகத்துல பந்தம் தான். சோ இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட விஷயம். அதுதான் கிருஷ்ண கர்மா, அகர்மா, கர்மா இல்லாத செயல். சோ அப்படிப்பட்ட விஷயம் தான், ஆன்மீகமான விஷயம் தான் இந்த பிரசாதம். சோ இது நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அதே உணவு பதார்த்தங்கள் தான், அதே மாதிரி தானியங்களை பயன்படுத்தி சமைச்சதுதான், அதுவும் நமக்கு பாவத்தை கொடுக்குதுன்னு பார்த்தோம். எப்ப அந்த உணவு பதார்த்தத்தை நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடுறோமோ அப்பம் அது பிரசாதம் ஆகுது. பிரசாதம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நம்மள இந்த எல்லா பந்தத்திலிருந்தும் விடுபடுது. சோ அதனாலதான் நம்ம ஒருத்தங்களுமே எல்லா விஷயத்தையும் நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடணும். அது ரொம்ப சாதாரண ஒரு நன்றி கடனை வெளிப்படுத்துற விதம் தான் தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க நம்ம என்ன பொருள் சாப்பிடுறோமோ, என்ன விஷயம் நம்ம பயன்படுத்துறோமோ, அது எல்லாமே யார் நமக்கு கொடுத்திருக்கா? பகவான். நம்ம சுவாசிக்கிற காத்துல இருந்து நம்ம கொடுத்த பயன்படுத்துற உடை, நம்ம தங்க இருக்கிறதுக்கான இடம் எல்லாமே பகவான் கொடுத்ததுதான். இல்லங்க இது நான் என்னோட சொந்த காசுல கட்டினேன், கட்டுறதுக்கான பொருள் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? அதை கட்டுறதுக்கான புத்திசாலித்தனம் உனக்கு எங்க யார் கொடுத்தா? அதற்கான பணம் உன்னால எப்படி ஈட்ட முடிஞ்சது? எல்லாமே பகவான் கொடுத்ததுதான். சோ குறைந்தபட்சம் அவருக்கு ஒரு நன்றி கடனோடையாவது இருக்கணும் இல்லையா? நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி பகவானே நன்றி அப்படின்னு சொல்றதுதான் அது. அவருக்கு முதல்ல கொடுத்துட்டு நம்ம எடுத்துக்கணும், வேற எதுவும் கிடையாது. சோ இன்னைக்கு கொரோனா காலத்துல நிறைய மக்கள் இந்த விஷயத்த உணர்றாங்க. கடவுள் தான் நமக்கு எல்லாமே கொடுக்கிறாரு, அவர் இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்றத நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல மக்கள் உணர்றாங்க. சமீபத்துல போன வாரம் ஒரு மெசேஜ் வந்து நமக்கு வாட்ஸ்அப்ல வந்திருந்தது. ஸோ என்ன அப்படின்னா, நிறைய பேர் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம், ஜஸ்ட் இது நம்மளுடைய உபன்யாசம் சம்பந்தமான ஒரு சின்ன கதைன்றனாலதான் அதை சொல்றேன். என்ன அப்படின்னா, ஒரு முதியவர், அவருக்கு இந்த கொரோனா தொற்று அவருக்கு ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு கூட விட முடியாம மூச்சு திணறல் ஏற்பட்டு சிரமப்பட்டு அவர் மருத்துவமனையில சேர்த்திருந்தாங்க. ஸோ மருத்துவமனையில சேர்த்திருந்து ஒரு நாள் முழுவதும் அவருக்கு ஆக்சிஜன் வென்டிலேட்டர் மூலியமா அவருக்கு கொடுத்தாங்க. கொடுத்து அடுத்த நாள் காலையில குணமடைஞ்சிட்டார். குணமடைஞ்ச உடனே அவருக்கு கையில ஒரு பில் மருத்துவமனையில இருந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இதுதான் நீங்க ஒரு நாள் இந்த வென்டிலேட்டர் பயன்படுத்தினீங்க இல்லையா, ஆக்சிஜன் பயன்படுத்தினீங்க இல்லையா சுவாசிக்கிறதுக்கு, அதற்கான பில் அப்படின்னு சொல்லி அவர் கையில கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே அவர் அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அவர் அழுகிறத பார்த்தோன்னே அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை சார்ந்த நபர்கள் சொல்றாங்க, எதுக்கு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க பொழைச்சிட்டீங்க, நீங்க பொழைக்கிறதுக்கு தான் இந்த அளவுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கு,
உங்களுக்கு நம்ம ஆக்சிஜன் கொடுத்தோம், பொழைச்சாச்சு. சோ அதற்கான காசு கொடுத்துக்கணும். அதுல நீங்க வந்து அழுகிறதுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க அதை பத்தி எதுவும் யோசிக்க தேவை, நீங்க காசு கொடுத்துட்டு நீங்க போகலாம், தேவையில்லாம இந்த காசை பத்தி யோசிச்சுட்டு அழுகாதீங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த முதியவர் சொல்றார், நான் அழுகிறது வந்து இவ்வளவு பில்லு வந்துருச்சேன்றதுக்காக நான் அழுகல, இவ்வளவு பணம் கட்டணுமேன்றதுக்காக நான் அழுகல. நான் ஏன் அழுகிறேன் அப்படின்னா, நேற்று ஒரே ஒரு நாள் உங்க மருத்துவமனையில நான் வந்து இந்த காற்ற ஆக்சிஜனை சுவாசிச்சதுக்கு இவ்வளவு காசு கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கேன். நான் பிறந்ததுல இருந்து இத்தனை வருஷம் வாழ்ந்த எல்லா நாளுமே என்ன அறியாம எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் எல்லா சமயங்கள்லயுமே வெளியில இருக்கக்கூடிய ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு தான் இருந்தேன். அது இல்லைன்னா என்னால உயிர் வாழ்ந்திருக்க முடியாது. சோ ஒரே ஒரு நாள் எனக்கு ஆக்சிஜன் கொடுத்த உங்களுக்கே நான் இவ்வளவு கடன் பட்டிருக்கேன் அப்படின்னா, இத்தனை வருஷம் எனக்கு ஆக்சிஜன் கொடுத்த அந்த கடவுளுக்கு நான் எவ்வளவு கடன் பட்டிருக்கேன். அதை நான் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட யோசிச்சது இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் உணர்றார். யோசிச்சு பாருங்க, இதேதான் நம்ம சூழ்நிலையும், எல்லாரோட சூழ்நிலையுமே கூட. ஏன்னா இயற்கையா இந்த விஷயம் நடக்குதுன்றனால நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. யாராவது யோசிக்கிறோம், இப்ப நான் மூச்சை இழுக்கேன், இப்ப நான் மூச்சை விட போறேன், தினசரி இதை நான் எப்ப பண்றேன்னு ஒருத்தவங்க ஏதாவது கணக்கு வச்சுட்டு இருக்கோமா, எத்தனை தடவை சுவாசிக்கிறேன் அப்படின்னு? இது கடவுள் நமக்கு கொடுத்தது. ஒரே ஒரு வினாடி எல்லா காற்றையும் அவர் நிறுத்திட்டாருன்னு வைங்களேன், நம்மளால உயிர் வாழ முடியாது. நம்ம உயிர் வாழ்றதுக்கு வெளிச்சம் தேவை. அதை பத்தியும் நம்ம கடவுள், அதுக்காக நம்ம ஒரு நாளும் நம்ம நன்றி கடன் செலுத்துறது கிடையாது, ஒரு நாள் நம்ம அவரை பத்தி யோசிக்கிறது கிடையாது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒருத்தருடைய பொருளை நம்ம எடுத்து பயன்படுத்துறோம், ஆனா அவருக்கு நம்ம நன்றி கடனா இல்ல, அவருக்கு நம்ம அதுக்கான ஒரு மரியாதை கூட கொடுக்கல அப்படின்னு எப்படிப்பட்ட நபர்கள் நம்ம? சாஸ்திரம் சொல்லுது நம்ம திருடர்கள், அயோக்கியர்கள். சில பிரபுபாதர் சொல்றார், நம்ம எல்லாரும் திருடர்கள். நமக்கு தேவைன்ற ஒரு விஷயத்த எடுத்து நம்ம பாட்டுல எடுத்துக்கிறோம். அது யாருது, என்ன, எப்படி எனக்கு கிடைச்சது, எதுவுமே நம்ம யோசிக்கிறது கிடையாது. புரியுதுங்களா? அது என்னவா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு பூவா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு பழமா இருந்தாலும் சரி, இல்ல ஏகப்பட்ட சொத்து நீங்க சேர்த்திருந்தாலும் சரி, அது எல்லாமே பகவான் நமக்கு கொடுத்தது. அதை உணராம, அதற்கு அவருக்கு நம்ம நன்றி கடன் செலுத்தாம நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அது வெறும் பாவத்தை தான் நமக்கு கொடுக்கும். சோ அதேதான் நம்மளுடைய உணவுலையும். நம்ம உயிர் வாழ்றதுக்கு நமக்கு உணவு கொடுத்திருக்கிறது பகவான் தான் இல்லையா? சோ அந்த உணவை நம்ம எடுத்துக்கொள்றதுக்கு முன்னர் அவருக்கு அதை அர்ப்பணிச்சுட்டு அதை நம்ம பிரசாதமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்பம் அதற்கு எந்த விளைவும் எந்த பாவமும் கிடையாது. ஏன்னா பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணதுக்கு பிறகு அது எந்த கர்மாவுக்கும் உட்பட்டது கிடையாது, அது ஆன்மீகமானதாயிடும். சரி, இப்போ இந்த ஒரு கருத்தை நம்ம எடுத்து சொல்லும் பொழுது மக்கள் உடனே இன்னொரு கேள்வியோட நம்ம கிட்ட வருவாங்க. மக்கள் வந்து நம்ம கிட்ட இத மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா உடனே அவங்க, சரி கிருஷ்ணருக்கு நீங்க நைவேத்தியம் பண்ணீங்க அப்படின்னா பாவம் கிடையாது இல்லையா? சோ அப்போ மாமிசத்தை நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுறதுல என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி உடனே மீண்டும் இந்த மாமிசம் சாப்பிடுறவங்க அதை விட முடியாதுன்ற காரணத்தினால, அதை விடுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிறனால அவங்க உடனே இந்த கேள்வி நம்ம கிட்ட கேட்பாங்க. பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணா அந்த உணவுல இருக்க பாவம் போயிடும் அப்படிங்கிறீங்க. சோ அப்போ ஆடு, கோழி, ஏன் மாடு கூட எதை வேணாலும் நம்ம வெட்டலாம், எல்லாமே கடவுள் கொடுத்ததுதான், எல்லாமே நம்ம சாப்பிடுறதுக்கு தான் இருக்கு. சைவம் சாப்பிட்டாலும் பாவம் தான், இதை சாப்பிட்டாலும் பாவம் தான். பகவான் கிட்ட கொண்டு போய் நம்ம வச்சோம்னா அது பாவம் போயிடுது அப்படிங்கிறீங்க. அவர் வந்து ஒரு பியூரிஃபைங் மிஷின் மாதிரி, இதை கொண்டு போய் வச்சோம்னா அவர் தூய்மைப்படுத்திடுவார், நம்ம எடுத்துக்கலாம். அப்ப என்னத்தை வேணாலும் நம்ம கொண்டு போய் வைக்கலாம்ல, எதை வேணாலும் நம்ம கொண்டு போய் நமக்கு பிடிச்ச விஷயத்த அவர் முன்னாடி வச்சுட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா அது பாவங்களுக்கு அப்பாற்பட்டதாயிடுமே அப்படின்னு சொல்லி உடனே நிறைய பேர் நினைக்கலாம். நிறைய பேர் நம்ம கிட்ட இத கேட்டிருக்கிறதும் உண்டு. சோ அதுக்குதான் அவங்க நம்ம கிட்ட சொல்லுவாங்க, ஏன் இந்த அரிசி இது மட்டும் தான் நீங்க நைவேத்தியம் பண்ணுமா? ஒரு ஆடு, ஒரு கோழி,
எதை வேணாலும் நீங்க வெட்டி பகவானுக்கு ஒரு தட்டுல நீங்க நைவேத்தியமா வச்சீங்க அப்படின்னா அது பகவான் ஏத்துக்குவார், அது பிரசாதம் ஆயிடுது. இப்ப நீங்க இந்த படத்துல பாத்துருப்பீங்க, அப்படி நினைச்சு நிறைய மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை இடத்துல நம்ம பாக்குறோம். சோ இது பிரசாதம் ஆயிடும், அதை சாப்பிடணும், நமக்கு பாவம் கிடையாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னு வைங்களேன், இல்ல நம்ம இங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் உண்மையிலே என்ன அப்படின்னா, நம்ம விருப்பம் என்னவோ அந்த விஷயத்தை கொண்டு போய் பகவான் முன்னாடி வச்சு அதை நீங்க பியூரிஃபை பண்ணி கொடுங்க, அதை நீங்க தூய்மை பண்ணி கொடுங்க. தூய்மை பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இயந்திரம், மிஷின் தான் நீங்க, அப்படி அர்த்தம் கிடையாது. உண்மையிலே இங்க அர்த்தம் முற்றிலும் அப்படியே எதிரானது. நமக்கு பிரியமானத அவர் முன்னாடி வச்சு தூய்மைப்படுத்திக்கிட்டு நம்ம சாப்பிடுறது கிடையாது, அது பிரசாதம் கிடையாது. பகவானுக்கு எது பிரியமானதோ, பகவான் என்ன வேணும்னு கேட்கிறாரோ அதை அவருக்கு கொண்டு போய் அர்ப்பணித்து அவர் திருப்தி அடைந்ததுக்கு பிறகு அதை நம்ம எடுத்துக்கிறது பேர் தான் பிரசாதம். வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு? முற்றிலும் மாறுபட்ட எண்ணம், கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் மென்டாலிட்டி. இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பிரசாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு விருப்பமானதை நான் கொண்டு போய் அவர் முன்னாடி வச்சு அதை தூய்மையாக்கி நான் சாப்பிடுறது கிடையாது. பகவான் என்ன வேணும்னு நினைக்கிறாரோ, அவர் என்ன விஷயத்தை பிரியப்படுறாரோ அதை கொண்டு போய் அவருக்கு கொடுத்துட்டு அவர் அதை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஏத்துக்கிறது பேர் தான் பிரசாதம். ஒரு சின்ன உதாரணம் இருந்தா நம்ம புரிஞ்சுக்கலாம் ரொம்ப எளிமையா. இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்கன்னு வைங்க, அதிதி தேவோ பவ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அழைக்கா விருந்தாளி வந்தாங்கன்னா அவங்க தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதாவது அவங்க நம்ம உடனே உபசரிக்கணும், அவங்கள வந்து நம்ம நிராகரிக்க கூடாது அப்படின்னு நிறைய நிகழ்வுகள் வந்து நம்ம அதை கேட்கிறோம். சோ இப்ப அந்த மாதிரி ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா, தமிழர் கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். வரவங்களை உடனே உபசரிச்சு அவங்கள அமர்றதுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டு, என்ன சாப்பிடுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு. மேலும் அவங்க என்ன வேணும்னு கேட்கிறாங்களோ அந்த விஷயத்த நம்ம சமைச்சு இல்ல அந்த விஷயத்த நம்ம தயார் பண்ணி கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுப்போம் இல்லையா? யார் மேல நமக்கு அன்பு இருக்கோ எல்லா இடத்துலயும் நம்ம இப்படிதான் நடந்துக்குவோம். ஏன் ஒரு வேலையா கூட எடுத்துக்கோங்களேன், ஒருத்தன் வந்து ஒரு வேலைக்காரனா ஒரு எஜமானர் வீட்டுல போய் வேலை செய்யறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், எனக்கு பிரியமானதை நான் செஞ்சுட்டு நான் சாப்பிட்டுக்குவேன் கிடையாது. எஜமானருக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை சமைச்சு அவருக்கு முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் எடுத்துக்குவான். சரி, வேலைக்காரங்க கூட இன்னைக்கு கலியுகத்துல வந்து பணத்துக்காக தான் பண்றாங்கன்னு எடுத்துக்கலாம். அம்மா, நம்மளுடைய அம்மா தாய், அவங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தைக்கு என்ன விஷயம் பிடிக்கும், என்ன விஷயம் வேணும், அதை பார்த்து அதை சமைச்சு அதை முதல்ல அவனுக்கு கொடுத்துட்டு தனக்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவன் முதல்ல திருப்தி அடையணும். அவன் திருப்தி அடைஞ்சு சாப்பிட்டது போக மீதி நான் எடுத்துக்கிறேன் இல்லையா? அதுதான் அன்பின் வெளிப்பாடு. அதே போலதான் பகவான் இடத்துலயும் நம்ம அவர்கிட்ட அன்பு நன்றி கடனை தான் வெளிப்படுத்துறோம். அது எல்லாமே அவர் தான் நமக்கு கொடுத்தது, கரெக்டுங்களா? ஏற்கனவே நம்ம அவருக்கு அர்ப்பணிக்க போற விஷயத்தையே அவர் தான் நமக்கு கொடுத்தது. சோ அதனால நம்ம திருப்பி அவருக்கு கொடுக்கறது மூலியமா அவருக்கு எந்த லாபமும் கிடையாது. அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அந்த நன்றி கடன், அந்த அன்பு, இதைதான் எதிர்பார்க்கிறார். சோ நம்ம என்ன பண்ணணும், பகவானுக்கு என்ன விஷயம் வேணுமோ, அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த விஷயத்த சமைச்சு, அவர் என்ன கேட்கிறாரோ அந்த விஷயத்த அன்போட நம்ம அவருக்காக சமைச்சு அவருக்கு தயார் செஞ்சு அவருக்கு நம்ம முதல்ல அர்ப்பணம் பண்ணணும், அவருக்கு முதல்ல நம்ம கொடுக்கணும். அதற்கப்புறம் அவர் ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு அது பிரசாதமாகும். சோ அப்போ எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு இந்த மாமிசம் பிடிக்கும், அதனால நான் இதை அர்ப்பணம் பண்றேன் அப்படின்ற கருத்துக்கே அங்க இடம் கிடையாது. பகவான் என்ன கேட்கிறாரோ அதை அர்ப்பணம் பண்ணணும். பகவான் என்ன கேட்கிறாரு யாருக்குங்க தெரியும்? நீங்க பாட்டுக்குன்னு பகவான் இதைதான் கேட்கிறாருன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட பகவான் இதைதான் கேட்டார். நேத்து நைட்டு வந்து என்ன வந்து ஒரு கோழியை வெட்டு ஆடை வெட்டி எனக்கு வந்து கடா விருந்து கொடுன்னு பகவான் கேட்டார் என் கனவுல வந்து அப்படின்னு. சோ உன் கனவுல வந்தார், என் கனவுல வந்தார் அப்படின்றத பத்தி நம்ம பேச வேண்டியதுக்கான இடம் கிடையாது.
பகவான் எல்லாத்தையுமே ஏற்கனவே பகவத்கீதையில பேசிட்டு போயிட்டாரு. நம்ம எடுத்து அந்த புத்தகத்தை திறந்து படிச்சோம்னா போதும். சோ பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில தெளிவா சொல்றார் என்ன விஷயங்களை நம்ம அவருக்கு அர்ப்பணம் பண்ணணும், என்ன விஷயங்களை அவருக்கு அர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்றத தெளிவா சொல்றார். 9வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் கீதையில சொல்றார், 9வது அத்தியாயம் 26வது ஸ்லோகத்துல, பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹ அப்படிங்கிறார். பாருங்க, பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி அர்ப்பணம் பண்ண பிரயதாத்மனஹ. சோ அந்த ஸ்லோகத்துல தெளிவா 4 விதங்களா பகவான் பிரிச்சு இந்த 4 விஷயத்தை எனக்கு அர்ப்பணம் பண்ண அப்படிங்கிறார். மீண்டும் அந்த ஸ்லோகத்தை பாருங்க. ஸ்லோகத்தினுடைய முதல் வரியிலே சொல்றார், பத்ரம் புஷ்பம் பலம் தோயம். என்னங்க அப்படின்னா பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான். பத்திரம் அப்படின்னா ஒரு இலை. கிருஷ்ணர் சொல்றார் ஒரு இலையோ துளசி இலை, புஷ்பம் தெரியும் மலர், ஏதோ ஒரு பூ, பலம் பழம் தமிழ்லயும் பழம், தோயம் அப்படின்னா நீர். எனக்கு நீ ஒரு இலையோ அல்லது ஒரு பூவோ அல்லது ஒரு பழமோ அல்லது சிறிது அளவு நீரோ, கிருஷ்ணர் தெளிவா சொல்றாரு என்ன அர்ப்பணம் பண்ணலாம் அவருக்கு. இந்த 4 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு எனக்கு நீ அர்ப்பணம் பண்ண போதும். நிறைய நம்ம கிட்ட அவர் கேட்கல. நிறைய என்கிட்ட சொத்து இருந்தா மட்டும்தான் கடவுள்கிட்ட என்னால போக முடியும், நான் இப்ப ரொம்ப ஏழையா இருக்கேன், நான் நிறைய சொத்து நான் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கடவுள் கிட்ட போறேன் அப்படின்னா அத முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா கிருஷ்ணர் கேட்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு நீங்க பெரிய பணக்காரனா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு இலையோ பூவோ பழமோ நீரோ இதை கொடுக்கறதுக்கு நீங்க ஒரு பெரிய பணக்காரனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்கிட்ட பணமே இல்லை, என்கிட்ட ஒரு சொத்துமே இல்லை, நான் என்ன பண்ணட்டும், எப்படி கடவுள்கிட்ட சரணடையணும்னா பிரச்சனையே இல்லை. உங்களால ஒரு சின்ன துளசி இலை எங்கேயாவது தேடி பறிச்சு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண முடியாதா? ஒரே ஒரு பழம் பறிச்சு அர்ப்பணம் பண்றது கஷ்டமா? சரி அதுவும் கஷ்டம்னா ஓகே விடுங்க, ஒரே ஒரு பூ, போற வழியில எத்தனையோ செடிகள் மரங்கள்ல பூ இருக்கு, இல்லைங்க எனக்கு அதுவும் கஷ்டம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி. சோ இவ்வளவுதான் பகவான் கேட்கிறார். இதுவுமே அவர் ஏதோ பசியில இருக்கிறதுனால அவருக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால கொஞ்சம் தண்ணி எனக்கு கொடுப்பா, கொஞ்சமா எனக்கு ஏதாவது ஒரு பழத்தை கூட, என்னால சாப்பிடாம உயிர் வாழ முடியல, கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே அவர் தான் நமக்கு கொடுத்திருக்காரு. அப்புறம் ஏங்க அது நம்ம கிட்ட அவர் கேட்கிறார் அப்படின்னா, அதே ஸ்லோகத்தை அவர் சொல்றார், உண்மையிலே அவர் நம்ம கிட்ட இந்த இலையோ நீரோ பழமோ இந்த விஷயத்தை அவர் எதிர்பார்க்கல, பூவோ இந்த விஷயத்த நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கல. உண்மையிலே அவர் நம்ம கிட்ட என்ன விஷயத்தை எதிர்பார்க்கிறாருன்னா, யோமே பக்தியா பிரயச்சதி. ரொம்ப முக்கியமான வார்த்தை இது, பக்தியா. இந்த ஒரே ஸ்லோகத்துல ஒரு தடவை கிடையாது, 2 தடவை கிருஷ்ணர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறார். யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி உபகிருதம். எவன் ஒருவன் அன்புடனும் பக்தியுடனும் ஒரு இலையோ பூவோ நீரோ பழமோ அளித்தால் அதை நான் ஏற்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். புரியுதுங்களா? தெளிவா கிருஷ்ணர் அடிக்கோட்டிட்டு சொல்றார், அன்புடனும் பக்தியுடனும். அதுதான் அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார், அன்பையும் பக்தியும் தான். ஏன்னா அது எல்லாத்தையுமே அவர் தான் நமக்கு கொடுத்திருக்காரு. சோ அவர் நம்ம கிட்ட இருந்து மீண்டும் எதிர்பார்க்கிறது அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, உன்னால என்ன முடியுமோ அதை மட்டும் கொடு, ஆனா அன்போட கொடுக்குறியா அது போதும். கிருஷ்ணருடைய நெருங்கிய நண்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சுதாமா, குசேலர். அவர் பெரிய பணம் பெரிய சொத்தெல்லாம் அவர்கிட்ட இல்லை, சும்மா கொஞ்சமா வீட்டுல பழைய அவள் இருந்தது, அதை கொண்டு வந்து கொடுத்தாரு, அவ்வளவுதான். கிருஷ்ணர் எந்த அளவுக்கு அன்போட ஏத்து சுதாமரை வரவேற்று உபசரிச்சாருன்றதை நீங்க பார்க்கலாம். இத்தனைக்கும் அவர் உண்மையிலே எதுவுமே எதிர்பார்க்கல, ஏதாவது கொடுப்பாருன்னு கூட எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட்
வெறுமனே அன்பதான் எதிர்பார்த்தார். அப்புறம் அவர் சொன்னார், நீ ஏதாவது கொண்டு வந்திருப்ப நிச்சயமே, எனக்கு எதையும் கொண்டு வராம நீ வரமாட்ட. ஏன்னா பகவானுக்கு தெரியும் என்னுடைய பக்தர்கள் எப்பொழுதும் என் மேல அன்போட இருக்காங்க, ஏதாவது எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா அன்பினுடைய வெளிப்பாடு அதுதான். பௌதிக உலகத்துல கூட எடுத்துக்கோங்களேன், யாராவது இன்னொருத்தவங்களை நேசிக்கிறோம் அப்படின்னா அன்பினுடைய வெளிப்பாடு என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல முத்தமிட்டுக்கிறது தான் அன்பினுடைய வெளிப்பாடு, கட்டி அணைத்துக்கிறது தான் அன்பினுடைய வெளிப்பாடுன்னு நினைக்கிறான். அது காமத்தினுடைய வெளிப்பாடு. உண்மையான அன்பினுடைய வெளிப்பாடு அவங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு செயலை நம்ம பண்றது, அவங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்களுக்காக நம்ம கொடுக்கறது, செய்யறது, அது அன்பினுடைய வெளிப்பாடு. இன்னை காலத்திலயும் அது நம்ம பார்க்கலாம். பிரியமான நபர்களுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கறது, அவங்களும் நமக்கு ஏதாவது கொடுப்பாங்க. நம்ம சாஸ்திரத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறோம், ததாதி பிரதிகிருஹணாதி, இது அன்பினுடைய வெளிப்பாடு. ஒருத்தவங்க நம்ம கொடுக்கறோம், திருப்பி அவங்களும் நம்ம கிட்ட உபகாரமா அவங்களும் ஏதாவது கொடுக்கறாங்க. சோ பகவானும் நம்ம கிட்ட அதை மட்டும் தான் எதிர்பார்க்கிறார், வெறும் அன்பை எதிர்பார்க்கிறாரு, அவ்வளவுதான். அவருக்கு தேவைன்றனால அவர் எதிர்பார்க்கிறார். அவர் தான் எல்லா லோகங்களுக்கும் அகிலாண்டம் கோடி பிரம்மாண்ட நாயகன். அவர் இருக்கக்கூடிய எல்லா லோகங்கள், எல்லா என்னென்ன விஷயங்கள் நீங்க கண்ணில் பாக்குறீங்களோ, உங்கள் பார்வைக்கு அப்பாற்பட்டு இருக்கோ, எல்லாத்துக்குமே உரிமையாளர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். சோ அதையும் பகவான் வெளிப்படுத்தினார். தன்னுடைய வாய்க்குள்ளேயே மொத்த பிரபஞ்சமும் இருக்கிறத யசோதாமாக்கு கிருஷ்ணர் காட்டுறார். அவங்க கிருஷ்ணர் வாயை பாக்குறதையும் அந்த வாய்க்குள்ளேயே பாக்குறாங்க. சோ அப்படிப்பட்ட நபருக்கு நம்ம எதையும் கொடுத்துட முடியாது. பிரம்ம சமயத்துல பிரம்மதேவர் விளக்குறாரு, ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான லக்ஷ்மி தேவிகள் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்களாம். சோ நீ கொடுக்க போற ஒரு சின்ன இலை, ஒரு சின்ன பூ என்ன பெரிய விஷயமா இருந்துற போகுது. ஆனா அதே அன்போட இருந்தது அப்படின்னா கிருஷ்ணர் அதை ஏத்துக்கிறார், அதை பிரசாதமா கொடுக்கிறார். அப்படிப்பட்ட பிரசாதமானது எந்த விதமான பாவ விளைவுகளும் இல்லாம இருக்கு. எந்த ஒரு விஷயம், என்ன ஒரு செயல், அதாவது ஒரு பழம் எடுத்து நீங்க சாப்பிடுறீங்க, எப்ப நேரடியா நீங்க பறித்து சாப்பிடுறீங்களோ அப்போ அது பாவம் ஆகுது. ஆனா அதே பழத்தை கிருஷ்ணர் சொல்ற வழிகாட்டுதலின் கீழ் செயல்பட்டு அவருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நீங்க பிரசாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பாவம் கிடையாது. ஒரே செயல் தான், அதே பழம் தான், அதே நபர் தான், நீங்க அதே பழத்தை தான் சாப்பிடுறீங்க. ஆனா எப்படி செயல்படுறீங்கன்றதுலதான் வித்தியாசம் இருக்கு. ஸ்ரீல பிரபுபாதர் ரொம்ப அற்புதமா ஒரு உதாரணம் கொடுப்பார். ராணுவத்துல பாத்தீங்க அப்படின்னா வீரர்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க, நிறைய கட்டளைகள் கொடுப்பாங்க. நிறைய தடவை போர் நடக்கும் பொழுது ஏகப்பட்ட சண்டை நடக்கும், பெரிய அளவுக்கு உயிர் சேதங்கள் ஏற்படலாம், பொருள் சேதங்கள் ஏற்படும். சோ இப்போ அப்படிப்பட்ட போர்க்காலத்துல ஒரு ராணுவ மேல் அதிகாரி அவருடைய கட்டளை இடுறார், நீ எதிரில் இருக்கவங்கள சுடு அப்படின்றார். சோ அந்த கட்டளையை கேட்டு ஒரு நபர் சுட்டான் அப்படின்னா எதிராளியை கொன்னதுக்கு இவனுக்கு பரிசு வழங்கப்படும் இல்லையா? ஆனா அதே நபர், அதே ராணுவ வீரர் விடுமுறையில் அவர் வீட்டுக்கு வந்திருக்கப்போ பக்கத்து வீட்டுக்காரன் அதே துப்பாக்கி எடுத்து சுட்டார் அப்படின்னா அப்ப அவருக்கு விருது கொடுக்க மாட்டாங்க, பரிசு கொடுக்க மாட்டாங்க, அவர்கிட்ட இருக்க பதவியை பறிச்சிருவாங்க. அதிகாரியினுடைய கட்டளைக்கு ஏற்று செயல்பட்ட போது அதே துப்பாக்கி தான், அதே குண்டு தான், எதிராளி ஒரு நபரே தான், சுடுறது நீங்களே தான், ஆனா உங்களுக்கு பாவம் கிடையாது. ஆனா எந்த மேலதிகாரியுடைய கட்டளையும் இல்லாம சொந்த விருப்பத்தின் அடிப்படையில நீங்க செயல்படும் பொழுது அதே துப்பாக்கி தான், அதே குண்டு தான், அதே நபர் தான், நீங்க அதே போல ஒரு எதிராளி தான் இருக்கார், இருந்தாலும் உங்களுக்கு பாவம் தான் வருது. சோ அதேதான் பிரபுபாதர் ரொம்ப அற்புதமா இந்த உதாரணத்தின் மூலியமா நமக்கு விளக்குறார். சோ கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அந்த அடிப்படையில் நம்ம செஞ்சோம்னா, செயல்பட்டோம்னா போதும், நமக்கு எந்த பாவமுமே கிடையாது. அவர் என்ன கேட்கிறாரோ அந்த அவருக்கு விருப்பமான பொருட்கள், இப்ப வெறுமன கிருஷ்ணர் இலையோ நீரோ பூவோ பழமோ கேட்டுக்கிறனால இதை மட்டும் அவருக்கு அர்ப்பணம் பண்ணா போதும், நம்ம வகை வகையா சமைச்சு சாப்பிடலாம், அப்படி கிடையாது. கிருஷ்ணர் உனால முடியலன்னா குறைந்தபட்சம் இதையாவது கொடு அப்படிங்கிறார். மேலும் இலையோ பூவோ பழமோன்னு சொல்லும் போது இதுக்குள்ளேயே மற்ற வகைகளும் தானியங்கள் இது எல்லாமே அதுலயும் சேருது. இன்னும் பல இடங்கள்ல சாஸ்திரத்தை விளக்கப்படுது. ஏன் பகவத்கீதையிலையும் மீண்டும் கிருஷ்ணர் விளக்குறார் 17வது அத்தியாயத்துல எந்த உணவு வகைகள்லாம் சாப்பிட தகுந்தது, எது சத்துவ குணத்துல இருக்குது, எது ரஜோ குணத்துல இருக்குது, எது தமோ குணத்துல இருக்கு, தெளிவா கிருஷ்ணர் விளக்குறார். சோ
கற்பனை பண்ண வேண்டியதுக்கான அவசியமே கிடையாது. வெறும் கிருஷ்ணர் சொல்றதை கேட்டுட்டு நம்ம செயல்பட்டோம்னா போதும். எல்லா இந்த மாதிரி பௌதிக பந்தத்துல நம்மள சிக்குண்டு செய்யறதுக்கான இருக்கக்கூடிய பாவ செயல்கள் இருந்து நம்ம விடுபட்டுருக்கோம். ஆனா வெறும் நாக்குக்கு அடிமையாவே நம்ம இன்னும் இருந்துட்டு இருந்தோம், வெறுமனே நாவினுடைய கட்டுப்படுத்த முடியாம அதனுடைய தன்மையிலேயே நம்ம இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகுது, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சைவத்தை சாப்பிடுறோம். திடீர்னு இல்லை எனக்கு வந்து அசைவம் தான் சாப்பிட பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அசைவத்தை சாப்பிடுறோம். இது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சைவம் அசைவம் 2 பிரிவு தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமா இருக்கு. மக்கள் வெறுமனே அவங்களுடைய நாக்கை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால பல விதமான பேர்களை சொல்லிட்டு மக்கள் இன்னைக்கு வந்து வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. வேற காட்டுறேன் பாரு உங்களுக்கு என்ன இருக்குன்னு. வேற வெஜிடேரியன் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் வெஜிடேரியன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பாருங்க ஒரு 3வது வகை, பிளெக்சிடேரியன். தமிழ்ல வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பிளெக்சிடேரியன் அப்படின்னா சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல மாறிக்கிறது. சோ அவன் பேரே அதான் பிளெக்சிடேரியன். நான் வந்து வெஜிடேரியன் கிடையாது, நான் வெஜிடேரியனும் கிடையாது, ஆனா நான் பிளெக்சிடேரியன். பிளெக்சிடேரியன் அப்படின்னா அதற்கான வரையறை என்ன அப்படின்றது முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. A person whose diet is mostly vegetarian but sometimes includes meat, fish or poultry. சோ அதிகப்படியான நேரம் நான் சைவம் தான் சாப்பிடுவேன், ஆனா ஒரு சில சமயத்துல நான் வந்து மீன், மாமிசம், கோழி இந்த மாதிரியான விஷயங்களும் நான் சாப்பிடுவேன். சோ அப்படியும் சொல்லிட்டு நாக்க கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வந்து நான் அசைவத்தை தான் சாப்பிடுறேன்னு சொல்றதுக்கு தயங்கிட்டு இந்த மாதிரியான பேர் சொல்லிட்டு திரியறவங்களும் இருக்காங்க. இதை விட இன்னொரு தரப்பினர் இருக்காங்க, எகிடேரியன் அப்படின்னு. இன்னைக்கு இந்தியால ரொம்ப பிரபலமா பரவிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். இது முட்டை. நான் சைவம் தான், முட்டை சாப்பிடுவேன். ஏன்னா முட்டையும் சைவம் தாங்க. எப்போ திடீர்னு இத்தனை வருஷமா அது அசைவமா மக்கள் நினைச்சிட்டு இருந்தது திடீர்னு எப்படி சைவமா மாறுச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. கேட்டா அதுக்கு நிறைய அப்படியே சயின்டிபிக்கான காரணங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. எல்லா முட்டைக்குள்ளேயும் இன்னொரு கோழி, இன்னொரு உயிர் கிடையாது, ஃபெர்டிலைஸ்டு இருக்கு, நான் ஃபெர்டிலைஸ்டு இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் மக்கள் சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப எளிமையா பாருங்களேன், ஈவன் உங்களுக்கு அந்த முட்டையை நீங்க பெறறதுக்கான வழிமுறை கூட பாருங்க. கோழிகளை போட்டு அந்த கூண்டுல அடைச்சு நீங்க பார்க்கலாம். நீங்க நாமக்கல் போற வழியில சேலம் முழுவதும் எத்தனையோ கோழி பண்ணைகள் இருக்கு, அதை பார்க்கலாம். எப்படி சேலம் மாம்பழத்துக்கு ஃபேமஸ்ன்னு ஆரம்பத்துல நம்ம சொன்னோமோ அதே போல துரதிருஷ்டவசமா பக்கத்துல இருக்கக்கூடிய நாமக்கல், அங்க இருக்கக்கூடிய நர்சிங்கருக்கு பேர் பெரிய அளவு போகல, ஆனா நாமக்கல்னு சொன்னா மக்கள் கூட ஞாபகம் வருது முட்டை. சோ அந்த அளவுக்கு அங்க வந்து நீங்க பார்க்கலாம் கோழி பண்ணைகள் போற வழியில இருக்கிறது. அந்த அளவு கோழிகள் அடைச்சி வச்சு துன்புறுத்தி, இயற்கையா எப்படி வெளியில வந்து வீட்டுல வளர்க்கக்கூடிய கோழிகள் முட்டை போடுதோ அந்த மாதிரி கிடையாது, வற்புறுத்தி எப்பொழுதுமே லைட் போட்டு அதை வந்து கொஞ்சம் கூட நகரத்துக்கு இடம் இல்லாத அளவு குறுகிய இடத்துல வச்சு சின்ன வயதுலயே ரெக்கைகள் எல்லாம் வெட்டி ஏகப்பட்ட துன்புறுத்தி அதுல இருந்து வெளிவரக்கூடிய முட்டைகள் தான் இன்னைக்கு வந்து வெளியில விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து அடக்காக்க விடாம அதுல பின்னாடி சயின்டிபிக்காவும் பல விதத்தை நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு முட்டை வந்து இன்னும் அது ஃபெர்டிலைஸ் ஆகலையோ அதற்கு அதை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி மனிதர்கள் இடத்துல பெண்கள் இடத்துல இந்த மாதவிடாய் காலம் மாதத்திற்கு ஒரு முறை ஏற்படுதோ கோழிகளுக்கு தினசரி ஒரு முறை ஏற்படும் சொல்லப்படுது. சோ அப்படி வெளியாகக்கூடிய முட்டைகள் தான் அது. சோ அதை மக்கள் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்றது தெரியல. அது மட்டும் இல்லாம பார்க்கலாமா, இது வந்து ஒரு மரத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பழம் போலையோ ஒரு காய்கறி போலையோ ஆன விஷயம் கிடையாது. ஒரு உயிரினத்தினுடைய பாலுறுப்புல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு அதனுடைய குட்டி இன்னொரு ஒரு உயிரினம் வரதுக்கான உடல் தான் அது. சோ இருந்தாலும் மக்கள் இதை பத்திலாம் யோசிக்கிறது கிடையாது. அண்ட் மேலும் இந்த அளவுக்கு மக்கள் இந்த பின்னாடி இருக்கிறதுனால இதனுடைய விளைவுகள் இன்னும் நிறைய என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்காங்க. அந்த கோழி பண்ணைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முட்டையில இருந்து வரக்கூடிய சின்ன கோழி குஞ்சுகளை வந்து இதை போல பிரிக்கிறாங்க, ஆண் பெண் அப்படின்னு. ஏன் அப்படின்னா பெண்
கோழி சேவல். சோ கோழினால பிரயோஜனம் இருக்கு, ஏன்னா பிற்காலத்துல அதனால முட்டையிட முடியும். சேவலை கொண்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கோழியா இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணைகள்ல விநியோகம் பண்ணலாம், அதை வந்து வற்புறுத்தி அதுல இருந்து முட்டையை போட வச்சு அதை வந்து மக்களுக்கு விநியோகம் பண்ணி அதுல இருந்து லாபம் சம்பாதிக்கலாம். ஆனா சேவல்ல இருந்து எந்த லாபமும் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு இந்த காரணத்தினால பொருளாதார ரீதியா யோசிச்சுட்டு மக்கள் என்ன பண்றாங்க தெரியுமா, உயிரோட அந்த குட்டி ஆண் கோழிகளை, ஆண் சேவல், சோ அத வந்து கொல்றாங்க உயிரோட. இதுல உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். உயிரோட அதை ஒரு கிரைண்டிங் மிஷினுக்குள்ள போட்டு அதை அரைக்கிறதும், இல்ல உயிரோட அதை பைக்குள்ள நிறைய ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போட்டு அதை மூட்டை கட்டி அதை மூச்சு விட முடியாம பண்ணி அதை கொல்றதும். இந்த அளவுக்கு பாவகரமான பின்னணியில இருந்து வரக்கூடிய அந்த முட்டையை சாப்பிடுறது மூலியமா நமக்கு மட்டும் என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? சோ வெறும் நாக்க கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால இந்த மாதிரி பல பேர்களை சொல்லிட்டு, பல விதங்களை சொல்லிட்டு நான் வந்து இதுல இருந்து பாவம் கிடையாது, இது சரிதான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா முட்டாள்தனம். ஏன்னா உபன்யாசத்தினுடைய ஆரம்பத்துல பார்த்த மாதிரி நீங்க மற்ற உயிரினத்தை கொல்லாம இயற்கையா பெறக்கூடிய பொருட்களான இந்த காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் இதை சாப்பிட்டாலுமே கூட பாவம் தான். அதனால நான் ஒரு சைவத்தை பின்பற்றக்கூடிய, நான் ஒரு வெஜிடேரியன் சொல்லிக்கிறதுல எந்த பெருமையுமே கிடையாது. சில பிரபுபாதர் அதான் சொல்லுவார், நம்மளுடைய நோக்கம் அசைவம் சாப்பிடக்கூடியவங்களை அதை கை விட்டுட்டு சைவத்துக்கு மாறுங்கன்னு சொல்றது கிடையாது. மற்ற ஆன்மீக இயக்கங்கள், மதங்கள் அதை சொல்றது உண்டு. பார்க்கலாம், நம்ம ஜெயின் மதத்தை பின்பற்றக்கூடியவங்களை பார்க்கலாம், இல்ல புத்த கொள்கையை பின்பற்றக்கூடியவங்களை பார்க்கலாம், இல்ல எத்தனையோ மற்ற மதங்களையும் பார்க்கலாம். நம்ம மிருகங்களை கொள்றதை விட்டுட்டு சைவத்துக்கு மாறணும்னு சொல்றது. ஆனா நம்மளுடைய கருத்து அது கிடையாது, ஏன்னா அதுவும் பாவம் தான். மிருகங்கள்ல கூட சைவத்தை பின்பற்றக்கூடிய மிருகங்கள் இருக்கு. என்னைக்குமே புறாவோ குயிலோ மாமிசத்தை சாப்பிடுறது கிடையாது, அதுவும் சைவம் தான். குரங்குகள் சைவம் தான், ஆடு சைவம் தான். சோ நானும் சைவத்தை பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எந்த ஒரு பெரிய நிலையும் நம்ம அடைஞ்சிறது கிடையாது. மாமிசத்தை நான் கைவிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கிருஷ்ண பக்தன் ஆகுறேங்க, முட்டாள்தனமான பேச்சு. மாமிசத்தை விட்டுட்டு நான் சைவத்துக்கு முதல்ல மாறுறேன், அதுக்கப்புறம் நான் கிருஷ்ண பக்தன் ஆகுறேன் அப்படின்றது அது வழிமுறை கிடையாது. நீ கிருஷ்ண பக்தன் ஆன அப்படின்னா தானாவே நீ வந்து சைவத்தை பின்பற்றவன் ஆயிடுற. தனியா நம்ம வந்து யாரையும் நீங்க அசைவத்தை விட்டுட்டு சைவத்துக்கு மாறுங்கன்னு சொல்ல வேண்டியது கிடையாது, ஏன்னா அதுவும் பாவம் தான். நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியது, நீங்க இதை நிறுத்திட்டு கிருஷ்ண பிரசாதத்தை மட்டும் சாப்பிடுங்க. சோ கிருஷ்ணருடைய பிரசாதத்தை ஏத்துக்கிறதுல மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும், ஏன்னா அதுதான் எந்த விதமான பாவ விளைவுகளையும் நமக்கு கொடுக்காது அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ இன்னைக்கு உபன்யாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டது அதுதான். இன்னும் ஆக்சுவலா இன்னும் நிறைய இன்னைக்கு உபன்யாசத்தை நம்ம பார்க்கறதா இருந்தோம், நேரம் முடிஞ்சிருச்சு. இன்னும் பிரசாதத்தின் தொடர்பா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்பாங்க, சரிங்க நீங்க வந்து இந்த மாதிரி காய்கறிகள், தானியங்கள், பழங்கள் இந்த வகைகளை சாப்பிடலான்றீங்க, அதை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடலாம், இது சாப்பிடறதுக்கு ஏற்ற பொருள்னு சொல்லிட்டீங்க. சோ அப்படிப்பட்ட பொருட்களை நம்ம வீட்லயும் சாப்பிடலாம், வேற யார் வீட்டுல போயும் சாப்பிடலாம், வெளியில கூட ஹோட்டல்ல கூட வாங்கி சாப்பிடலாம். ஆனா உங்க ஹரே கிருஷ்ண இயக்கத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில யார் வீட்டுக்கு போனாலும் இது இந்த பதார்த்தங்களா இருந்தா கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஹோட்டல்ல வந்தா சாப்பிட மாட்டேங்கிறீங்க. ஏன் அந்த அளவுக்கு கஷ்டப்படணும்? ஏன் ஹரே கிருஷ்ண பக்தர்கள் வெளியில எல்லாம் சாப்பிடுறது இல்ல? இல்ல ஏன் வந்து நீங்க வெங்காயம் பூண்டை சேர்க்கறது இல்ல? டீ காஃபி ஏன் குடிக்கிறது இல்ல? இதெல்லாமே இந்த இந்த நீங்க சொன்ன தானியங்கள் இந்த வகைகள்ல தானே வருது அப்படின்ற சந்தேகங்களும் மக்களுக்கு இருக்கு. சோ அதை பத்தியும் இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கான காலம் நமக்கு முடிஞ்சிடுச்சு, நேரம். சோ அதனால மேபி அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். உண்மையிலேயே பிரசாதம் அப்படின்றது என்ன, எதனால நம்ம வந்து வெளியில எல்லாம் சாப்பிடுறது கிடையாது, ஏன் வெளியில இருக்கக்கூடிய பதார்த்தத்தை இது இந்த சைவம் பதார்த்தங்களையும் கூட நம்ம பகவானுக்கு அர்ப்பணித்துட்டு சாப்பிட்டோம்னா அது பிரசாதம் ஆகாதா, என்ன காரணத்தினால அது அப்படின்ற மாதிரியான இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம அடுத்த வாரம் உபன்யாசத்துல கிருஷ்ணனுடைய விருப்பம் அதுவா இருப்பின் நம்ம அதை பார்க்கலாம். சோ இன்னைய உபன்யாசத்தை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். சோ உங்களுக்கு இந்த விஷயம் தெளிவா இருக்கும்னு நம்ம நம்புறோம். சோ இன்னைக்கு உபன்யாசத்தை நம்ம பார்த்தது என்னன்னா, சுருக்கமா பொதுவா மக்கள் நினைக்கக்கூடிய கருத்து,
மிருகங்களை கொண்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அது அசைவம், அது பாவம். ஆனா மிருகங்களை தவிர இந்த மாதிரி செடி கொடிகள், காய்கறிகள், தானிய வகைகள் இதை சாப்பிட்டோம்னா அது பேரு சைவம். சோ அந்த சைவ உணவை சாப்பிட்டோம்னா நான் புண்ணியம் பண்றேன், பாவம் அதுல பாவம் கிடையாது அப்படின்றது மக்களுடைய பொதுவான கருத்து. ஆனா சாஸ்திரத்துல இருந்தும் பகவத்கீதையில இருந்தும் சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய வார்த்தைகள்ல இருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா அதுவும் பாவம் தான். மாமிசம் சாப்பிடுற அளவுக்கு பாவம் கிடையாது, இருந்தாலும் இதுவும் பாவம் தான். ரெண்டுமே இந்த பௌதிக உலகத்தை தான் நம்மளை இருக்க வைக்கும். அதனால எந்த பொருள் எந்த விஷயம் நம்ம கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கிறோமோ அது பிரசாதமாகுது. அப்படிப்பட்ட பிரசாதத்திற்கு எந்த கர்ம விளைவும் கிடையாது. அதனால நம்ம பிரசாதத்தை மட்டுமே எடுத்துக்கணும். நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பிரசாதமும், அதாவது நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணக்கூடிய விஷயமும் என்னென்ன அவருக்கு அர்ப்பணம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பகவானே சொல்லியிருக்கார். சோ அந்த விஷயங்களை மட்டும் நம்ம அவருக்கு அர்ப்பணம் பண்றோம். அதை நம்ம ஏத்துக்கிறது மூலியமா நம்ம தூய்மை அடைகிறோம். பகவான் மேல தூய்மையான பக்தி அன்பை நம்ம வளர்த்துக்கிறோம். ஆன்மீக பதில மேலும் முன்னேற்றத்தை நம்ம காணுறோம். சோ இதுதான் நம்ம இன்னைக்கு உபன்யாசத்துல வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கருத்துக்கள், கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க இப்போ சாட்லயும் கேட்கலாம், அல்லது உங்களுடைய கை உயர்த்தி நீங்க ஆடியோலையும் உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஸோ முதல்ல இன்றைய உபன்யாசம் சம்பந்தமா இருக்கக்கூடிய கேள்விகளை கேளுங்க. அதன் பிறகு வேற ஏதாவது கேள்விகள் போன வாரமோ அது வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். அதை பத்தின பதில்களையும் நம்ம பார்ப்போம். சாமி வணக்கம். சந்தேகம். ஹரே கிருஷ்ணா. உங்களுடைய ஆடியோ எல்லாருக்கும் அன்மியூட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கு அப்படின்னா நீங்க ஆடியோலையும் கேட்கலாம், சாட்லையும் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ரெண்டு பேர் பேசுறீங்க ஒரே சமயத்துல, யாராவது ஒருத்தங்க கேள்வி கேட்கலாம். சொல்லுங்க. ஸ்ரீமன் நாராயண் அப்படின்ற பெயர்ல முதல்ல கை உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ நீங்க உங்களுடைய கேள்வி கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்கம்மா. குழந்தைக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க டாக்டருங்க. சொல்லுங்கம்மா, கொஞ்சம் சத்தமா தெளிவா கேட்கல. குழந்தைகளுக்கு டாக்டர் சொல்றாங்க. குழந்தைகளுக்கு முட்டை கொடுக்க சொல்றாங்களா? குழந்தைகளோட வார்த்தை கேக்குது, அதுக்கப்புறம் கேட்கல. குழந்தைங்களுக்கு முட்டை கொடுக்க சொல்றாங்க, கோழி முட்டை. அது கொடுத்தாதான் குழந்தைகளுக்கு வளரக்கூடிய சத்தெல்லாம் கிடைக்கும். அதுல 2 கொடுக்க சொல்றாங்க, 1 கூட கொடுக்க கூடாது அப்படிங்கிறது நாங்க இருக்கோம். அதுக்கு நீங்க கொடுத்து ஆகணும். கால்சியமா நிறைய கிடைக்கும். அப்ப இதுல வளர்ச்சி தான் வரும் குழந்தைங்களுக்கு. மத்தது கொடுக்காட்டாலும் அதை கொடுங்க சொல்றாங்களே எப்படி? சோ குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து முட்டையை கொடுங்க, இது வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, என்ன பண்றது? நிறைய மருத்துவர்கள் யாரு வந்து உண்மையிலே நம்ம திருப்பி இந்த உபன்யாசம் முழுவதும் பார்த்தது போல இந்த கர்மா, இந்த பாவம், புண்ணியம், நம்ம என்ன மனித வாழ்க்கை எப்படி நடத்தணும், இதை பத்தின எந்த அடிப்படையான ஆன்மீக அறிவும் இல்லாத மருத்துவர்கள். ஸோ துரதிருஷ்டவசமா அவங்க கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் இது போலதான் இருக்கு. ஏன் அப்படின்னா உண்மையிலே நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும் தான், உடல் ஆரோக்கியமா வச்சுக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல கிடையாது. ஆனா உடலை நீங்க ஆரோக்கியமா வச்சிருந்து மீண்டும் மீண்டும் இந்த பௌதிக உலகத்திலே இருக்கிறதுல எந்த அர்த்தமுமே கிடையாது. புரியுதுங்களா? எத்தனையோ பேர் மாமிசம் ஏகப்பட்டது சாப்பிடக்கூடிய நபர்கள், எவ்வளவோ பலமான நபர்கள் இருக்காங்க. அவங்க அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறதுனால மரணமே அடைஞ்சிடாம வாழ்ந்துட்டு இருக்காங்களா என்ன? கிடையாது. இப்ப அதுக்காக நம்ம வந்து நீங்க இதை சாப்பிடக்கூடாது, உங்க உடல் கெட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்ல கிடையாது. இதற்கான தீர்வு என்ன அப்படின்னா, இந்த பகவானால நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு வகைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த எல்லா உணவு வகைகள்லயுமே எல்லா விதமான கால்சியம், பொட்டாசியம், என்னென்ன சத்துக்கள் நமக்கு தேவையோ எல்லாமே பகவான் கொடுத்திருக்காரு. யோசிச்சு பாருங்க. பகவான் இந்த மருத்துவர்கள் யோசிக்கிற அளவுக்கு பகவான் யோசிக்க மாட்டாரா என்ன? நமக்கு எது உண்மையிலேயே நல்லதுன்னு அவருக்கு தெரியாதே என்ன? இப்போ ஒரு முட்டையை சாப்பிட்டுதான் நீங்க ஆரோக்கியமாக முடியும்னு நினைச்சீங்கன்னா, காட்டுல யானைகள் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு. அந்த யானைகள் சைவம் தான் சாப்பிடுது. எங்கேயும் யானைகள் வந்து மாமிசத்தை சாப்பிடுறது கிடையாது. அதை விட பலமா உங்களால ஆயிட முடியுமா? ஆக முடியாது. சோ அவங்களுக்கு வேற தீர்வு தெரியல, அதனால அவங்க அதை போல நினைக்கிறாங்க.
சில பிரபுபாதர் விளக்குவார். மக்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தை தெரிஞ்சது பாத்தீங்க அப்படின்னா, மாடை வந்து வெறும் கொன்னு சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். வேற எதுவும் அவங்களுக்கு அதுல இருந்து பிரயோஜனமா தெரியல. ஆனா மாடுல இருந்து கிடைக்கக்கூடிய, பசுமாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த பால் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பால் அப்படின்ற விஷயத்தை கொண்டு ஆயிரக்கணக்கான பதார்த்தங்களை செய்ய முடியும். அவ்வளவு போஷாக்கள், அவ்வளவு சக்திகள் நிறைந்த விஷயங்கள் நம்மளால பால்ல இருந்து பெற முடியும் விளக்கப்படுது சாஸ்திரத்துல இருந்து. அதே போலதான் எல்லா ஏகப்பட்ட தானியங்கள், காய்கறிகள். சோ நமக்கு சரியான வழிகாட்டுதல் இருந்தது அப்படின்னா நம்ம அந்த மாதிரி போக வேண்டிய அவசியம் கிடையாது. சில பிரபுபாதருக்கே கூட அவருடைய சின்ன வயசுல வந்து அவர் உடல் நலம் சரியில்லாம போயிருந்தப்போ மருத்துவர்கள் சொன்னாங்க, அவருக்கு வந்து இப்போ நீங்க வந்து இந்த மாமிசத்தை கொடுத்தீங்க அப்படின்னா சரியா போயிடும். அவருடைய தந்தை அனுமதிக்கவே கிடையாது. சில பிரபுபாதரும் விருப்பப்படவே கிடையாது. ஒருவேளை ஆனா விருப்பப்படல, சாப்பிட கிடையாது, குணம் அடைஞ்சிட்டார். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒருவேளை சாப்பிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், அப்ப என்ன இருக்கும்? பொதுவா நம்மளுடைய மனப்பான்மை, நம்மளுடைய எண்ணம், அதை சாப்பிட்டனாலதான் உடல் சரியாயிடுச்சு, அதனால அது சாப்பிடுறதுதான் சரின்னு சொல்லி நம்ம அதை சாப்பிட ஆரம்பிச்சிடும். சோ நம்ம அதை பத்தி யோசிக்க வேண்டியது கிடையாது. நம்ம பார்க்கலாம் எவ்வளவு தெளிவா சாஸ்திரங்கள்ல எவ்வளவு தெளிவா பக்தர்கள் வழிகாட்டுதல் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எந்த விதமான மாமிசமே, எந்த விஷயமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை நம்ம பாத்துக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. மேலும் அதை விட நமக்கு ரொம்ப முக்கியமானது இந்த உடலை காப்பாத்துறதை விட உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை காப்பாத்துறது. சோ அந்த ஆத்மாவை இந்த மாமிசமானது அழிச்சிடும். நம்மளே நம்முடைய ஆத்மாவை கொல்லுறோம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் விளக்குது. ஆத்மஹா. சோ அப்படிப்பட்ட ஆத்மாவை கொல்லக்கூடியவர்களா நம்மள ஆக்குறதுக்கு தான் இந்த நவீன சமுதாயம் முன் வந்துட்டு இருக்கு. சோ அது சரியான விஷயம் கிடையாது. சோ அதனால அவசியம் இல்லை. சோ அதுக்கு தவிர வேற என்ன பொருட்கள், வேற என்ன உணவு வகைகள் இன்னும் நமக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது அப்படின்றத நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, அதே போஷாக்கள், அதே புரோட்டீன், அதே விட்டமின், அதே கால்சியம் கொடுக்கக்கூடிய உணவு வகைகள் எத்தனையோ இருக்கு. சோ அதை உணவுல அதிகமா சேர்த்துக்குவோம். சோ அப்படி சாப்பிடுறதன் மூலியமாவும் அந்த விளைவுல இருந்து, அந்த பிரச்சனையில இருந்து நிச்சயம் வெளியில வர முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க, கை வைத்தீங்க, உங்களோட கேள்வி சொல்லுங்க. சத்தம் வரலையே, நீங்க ஒரே நிமிஷம். உங்களோட எல்லாமே அன்மியூட் பண்ணியாச்சு. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது, சொல்லுங்க. சுவாமி, இப்ப நீங்க அத்தியாயம் 9வது அத்தியாயத்துல 26 அதிகாரம் சொன்னீங்க சுவாமி. ஆமா. வந்து துளசி பூ, பழம், நீர் 4 பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆமா. இப்ப இந்த இதுல வந்து இத காலையில வந்து குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு சுவாமிக்கு வந்து இந்த நைவேத்தியத்துல 4ல ஏதாவது 1 2 வச்சுட்டு நம்ம வழக்கம் போல வந்து சாப்பிடுற சாப்பாடு சைவ சாப்பாடு தான். அசைவம் நான் மேற்கொள்றது இல்ல. சைவத்தை மேற்கொள்ளும் போது அப்ப வந்து அந்த பாவங்கள் வந்து சைவம் சாப்பிடுவதும் பாவமேன்னு சொன்னீங்க. இப்ப இந்த மாதிரி பகவானுக்கு இதுல 4ல 2 3 அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிட்டா அது பாவம் இல்ல தானே? இல்ல, இப்போ நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அந்த பதார்த்தம் இருக்கு இல்லையா? ஆமா சுவாமி. இப்போ வந்து பகவானுக்கு நீங்க தனியா நீங்க சொல்ற மாதிரி நீரோ பழமோ பூவோ அர்ப்பணம் பண்றீங்கன்னு நீங்க. ஆமாங்க. நம்ம வந்து இது நம்ம முன்னாடி உபன்யாசத்துல சொன்ன மாதிரி அது அவர்கிட்ட இல்ல, அதனால நம்ம கொடுக்குறோம்ன்றது கிடையாது கருத்து. சோ இங்கேயே கிருஷ்ணன் அந்த பேரை சொல்றாரு அப்படின்னா நம்மளை புரிய வைக்கிறதுக்காக. இப்ப உண்மையிலே நம்ம என்ன சாப்பிட போகிறோமோ, நம்ம என்ன விஷயத்த சமைக்கிறோமோ அத பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிடணும், என்னவா இருந்தாலும் சரி. இன்னும் அது ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையில உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா, சமைக்கும் பொழுதே நம்ம உண்மையிலே எனக்காக சமைக்கிறது ஒரு பக்தனுடைய எண்ணம் கிடையாது. காலையில நம்ம தான் சாப்பிட போறோம், இருந்தாலும் அவன் சமைக்கும் போது அவன் எண்ணம் எப்படி தெரியுமா இருக்கு? இத பகவான் சாப்பிட போறாரு. ஏன்னா பகவானுக்கு நம்ம முதல்ல நைவேத்தியம் பண்ண போறோம் இல்லையா? என்ன பதார்த்தமா நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் சைவம் தான் சமைக்கிறேன்னு. சோ அந்த உணவு பதார்த்தத்தை நம்ம முதல்ல பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும். சோ அத பகவான் படத்தை முன்னாடி வச்சு சில மந்திரங்கள் இருக்கு. நம்ம அந்த வழிமுறையை பத்தி எல்லாம் பின்னர் வரும் உபன்யாசத்துல நம்ம அதை பத்தி பேச இருக்கோம். வெறுமனே ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிக்கலாம். உச்சரிச்சு பகவான் வந்து நீங்க தயவு செய்து இந்த பிரசாதத்தை நீங்க இந்த போகா நைவேத்தியத்தை நீங்க ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்திக்கலாம். அத பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணும் பொழுது அந்த ஒரு பதார்த்தத்திலையும் நம்ம கொஞ்சம் ஒரு துளசி இலைய போடுறது உண்டு. சோ துளசி இலையும் அதுல போட்டு நம்ம பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10-15 நிமிஷம் நம்ம சாப்பிடுறதுக்கு நமக்கு எவ்வளவு 15 நிமிஷமாவது குறைஞ்சது ஆகும் இல்லையா? அதே போல பகவான் சாப்பிடுறதுக்கும் நம்ம காலம் கொடுத்துட்டு சோ அதுக்கப்புறம் மீண்டும் அதை வந்து நம்ம அங்க இருந்து எடுத்து நம்ம பிரசாதமா எடுத்துக்கணும். என்னவா இருந்தாலும் சரி, நீங்க எப்பவும் சாப்பிடக்கூடிய
என்ன பதார்த்தமா இருந்தாலும் சரி, இதான் வழிமுறை. சொல்லுங்க சுவாமி. இப்ப வந்து பிராக்டிக்கலா டெய்லி லைஃப்ல வந்து டெய்லி வந்து நம்ம இந்த மாதிரி கடைபிடிக்க முடியலன்னா, சப்போஸ் அன்னைக்கு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாம நம்ம சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாப்பாட்டை வந்து சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் சொல்லிட்டு சாப்பிட்டா சரிங்களா? யா, இது வந்து என்ன சொல்றது, இருக்கிறதுலயே ரொம்ப கடை நிலைன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால நெய்வேத்தியமே பண்ண முடியல அப்படின்னா குறைந்தது கடைசியில இருக்கிறதே லோவஸ்ட், அட்லீஸ்ட் மனது லெவல்ல, மனது நிலையில இருந்துகிட்டு பகவான் ஏத்துக்கோங்கன்னு சொல்றதையும் பகவான் ஏத்துக்கிறேன்னு தான் சொல்றாரு. ஆனா அதுக்காக நம்ம அந்த நிலைக்கு போயிடக்கூடாது. சரிங்களா? சோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு கடைநிலை தான் அது. நான் சொல்றேன், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம சாப்பிடுறதுக்கு சரி 15 நிமிஷம் வைக்க முடியலன்னா கூட சரிங்க. நம்ம வந்து நீங்க சமைச்சதை கொண்டு போய் வீட்டுல இருக்கக்கூடிய சாமி அறையில தான் வைக்கணும், அங்க வச்சுதான் நைவேத்தியம் பண்ணணும், இன்னைக்கு நான் வெளியில வேற இடத்துல சமைக்கிறேன் அதனால கொண்டு போய் முடியல, பிரச்சனையே கிடையாது. ஒரு சின்ன போட்டோ இருந்தா போதும். ஏன்னா கிருஷ்ணருடைய படத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது. சோ உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன கார்டுல பகவானுடைய போட்டோ இருந்தாலும் சரி, இல்ல உங்க போன்ல ஏதாவது ஒரு போட்டோ இருக்கும். நிச்சயமா இன்னைக்கு எல்லாருமே ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த ஒரு போனை வச்சு அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நம்ம பகவான் ஏத்துக்கோங்கன்னு சொல்றதுக்கு அந்த அளவுக்கு காலம் இல்லாம நமக்கு போயிடாது அப்படின்னு நினைக்கிறேன். அதிகம் சோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம். மேலும் சரியா எப்படி நம்ம நைவேத்தியம் பண்ணணும், என்ன வழிமுறைன்றத நம்ம பின்னர் பார்க்கறதுக்கு இருக்கும். நன்றி நன்றி. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்போ நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி யஜ்யம் பண்ணி யஜ்யத்துல வந்து அதை படைச்சு அதுக்கப்புறம் வந்து நைவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிடணும்னு சொன்னீங்க. இப்ப வந்து 2 விதம் இருக்கு. ஒண்ணு வந்து யஜ்யம் பண்ணிட்டு சாப்பிட்டா பாவங்கள் போயிடுறதுன்னு சொல்றீங்க. தினம் தினம் யஜ்யம் பண்றது எல்லாராலையும் முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. சோ அதுக்கு வந்து நம்ம வந்து நாம என்ன சமைக்கிறோமோ அதை பகவானை படைச்சிட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடலாம். கரெக்டு தான். அது வந்து ஈஸியான வழி. யஜ்யம் பண்றதை பத்தி கொஞ்சம் 2 வார்த்தை. நிச்சயமா நிச்சயமா. சோ அதான் நம்ம வந்து உபன்யாசம் போயிட்டு இருக்கும் போது சொன்னோம், யஜ்யம் அப்படின்றது உண்மையிலேயே இப்ப நிறைய யஜ்யங்கள் இருக்கு. சோ ஆனா அந்த யஜ்யங்களுடைய முடிவு பகவானை தான் போய் சேருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ அதனால தனித்தனியா யஜ்யம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நேரடியா நீங்க பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாலே நீங்க யஜ்யம் பண்ணதாதான் அர்த்தம். இது ஒரு விளக்கம். 2வது விளக்கம் என்ன அப்படின்னா, கலியுகத்துல இப்ப நம்ம இருக்கிறது கலியுகம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய உபன்யாசத்துல நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம். 4 யுகத்துல இது கலியுகத்துல இருக்கும்னு. கலியுகத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய யஜ்ய வழிமுறை என்ன அப்படின்னா சங்கீர்த்தன யஜ்யம். இந்த ஒரு யஜ்யம் போதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீர்த்தன யஜ்யம் அப்படின்னா பகவானோட இந்த திருநாமம் இருக்கு இல்லையா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. வெறுமனே இந்த மகாமந்திரத்தை சொன்னாலே போதும், இதுவே நீங்க யஜ்யம் பண்ணிருக்கீங்க. இப்போ இதுதான் சங்கீர்த்தன யஜ்யம். இந்த யுகத்துக்கான யுக தர்மம் யஜ்ய வழிமுறை இதுதான். வேற எந்த யஜ்யமும் பண்ண தேவையில்லை. உட்கார்ந்து நீங்க அஸ்வமேத யாகம் பண்ணணும், கோமேத யஜ்யம் பண்ணணும், எதுவுமே கிடையாது. வேற எந்த யஜ்யங்களுமே தேவை கிடையாது. வெறும் இந்த சங்கீர்த்தன யஜ்யம் போதும்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. சோ அதனால இந்த கலியுகத்துல இந்த வழிமுறை இருக்கு. இதுதான் யஜ்யம். நம்ம சொல்ற யஜ்யம்னு சொல்றது இதுதான். சோ அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்றது போதும். சோ அதனால கோயிலுக்கு போனா கோயில் சாத்தி இருந்தது, அம்பாளை பார்த்து வந்த செந்தில் ரொம்ப மினிமமா தான் பண்ணோம். மினிமமா தான் போதும். சோ இப்ப நம்ம பேசியிருந்தது போல அந்த யஜ்யம் சங்கீர்த்தன யஜ்யமானது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலியுகத்துக்கு அதுதான் யுக தர்மமா கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதனால அந்த யஜ்யம் நம்ம பண்ணா போதும். அந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மகாமந்திரம் சொல்றது மட்டும்தான் யஜ்ய வழிமுறை. அதுவே போதுமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அந்த யஜ்யம் தினசரி நம்ம பண்ணணும்னு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்கோம். சோ 108 தடவை அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொன்னா ஒரு சுற்று ஒரு மாலை, அது போல குறைந்தபட்சம் 16 சுற்றுகள் தினசரி நம்ம ஒருத்தவங்களும் பண்ணணும்ன்ற வழிமுறை சில பிரபுபாதை கொடுத்துட்டு போயிருக்கார். சோ அந்த யஜ்யத்தை நம்ம தினசரி பண்ணிட்டு தான் இருக்கோம். சோ இதுதான் யஜ்யத்தின பத்தின விளக்கம். சோ தினசரி நம்ம அதை பத்தி சொல்லலாம். அந்த விதத்தை நான் முன்னாடி சொன்ன கூட பகவானுடைய படத்துக்கு முன்னாடி வச்சு இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொன்னோம்னா போதும். நம்ம அந்த மந்திரத்தின் மூலியமா பகவான் நம்ம அவர்கிட்ட வேண்டுகோள் விடுக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சு பகவான் அதை ஏத்துக்கிறார். இதுதான் அதுக்கான. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கை உயர்த்தலாம்.
நம்ம போன தடவை சொல்லியிருந்தது போல இந்த உபன்யாசங்கள் எல்லாமே நம்ம இந்த நேரடியா ஜூம்ல லைவ் கொடுக்கக்கூடிய உபன்யாசங்கள் எல்லாமே நம்ம இஸ்கான் சேலம் அப்படின்ற அந்த யூடியூப் சேனல்ல நம்ம அதை வந்து போஸ்ட் செய்யறோம். ஸோ எப்பொழுதுமே உபன்யாசங்கள் அதுல இருக்கும். அதுலயும் நிறைய பக்தர்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை தெரிவிக்கிறது உண்டு. ஸோ போன வாரம் நிறைய வாரங்கள் தொடர்ச்சியா கமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த மாதாஜி அவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க போன யூடியூப் வீடியோல அவங்களுடைய கமெண்ட்ஸ்ல. இந்த மாதிரி இந்த மாமிசம் சாப்பிட்றத தவிர்க்கணுன்றதை பத்தி நீங்க பேசியிருக்கீங்க. ரொம்ப சுருக்கமா அந்த கேள்வியை சொல்றேன். தவிர்க்கணுன்றத சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் மாமிசம் சாப்பிட்றது கிடையாது, என் கணவரும் சாப்பிட்றது கிடையாது. ஆனா இப்போ அது வந்து எங்க குடும்பத்துல பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அவங்க வந்து நீங்க தான் இப்படி இருக்கீங்க, ஆனா எங்களுடைய பேரன் பேத்திகளை வந்து இந்த மாதிரி ஆக்காதீங்க, அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்க, அவங்கள சாப்பிட கொடுங்க, அதே போல நம்ம குலதெய்வ வழிபாட்டை நீங்க தான் தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி எங்களை வற்புறுத்துறாங்க. அதனால நீங்க வந்து ஆடை வெட்டணும், கெடா வெட்டணும்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க அந்த சூழ்நிலையை எப்படி சந்திக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ குடும்ப வாழ்க்கையில வெளியில இருந்து கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றதுல இந்த மாதிரி இடையூறுகள் நிறைய வரும். ஸோ அதனாலதான் நம்ம கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றதுல ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம சொல்றது எப்போதுமே என்ன அப்படின்னா சாது சங்கம், பக்தர்களுடைய சங்கம் அவசியம் அப்படின்ட்டு. ஸோ முதல்ல நீங்க இந்த விஷயத்த தெளிவா தீவிரமா இருக்கணும். இப்ப இவங்க வந்து நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க, நிறைய அவங்களை வந்து மாத்த முயற்சிக்கும் பொழுது நீங்க இந்த விஷயத்த தெளிவா இருந்தீங்க அப்படின்னா நீங்க முதல்ல மாற மாட்டீங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு ஓரளவு நீங்க எடுத்து சொல்ல முயற்சி பண்ணலாம். ஆனா வயதுல ரொம்ப மூத்தவங்களா இருக்காங்க, பெரிய அளவு பிரச்சனை ஆகுது அப்படின்றப்போ நம்ம கொஞ்சம் அவங்க கிட்ட அமைதியா விட்டு விலகிறது சிறந்தது. இருந்தாலும் அதுக்காக அவங்க சொல்ற விதத்துல நீங்களும் அதுக்காக அதை பின்பற்றி நீங்க மாமிசம் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்ல கிடையாது. அது முற்றிலும் தவறானதாயிடும். அதே போல நீங்க எப்படி சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்களோ அதே போல உங்களுடைய குழந்தைகளை கொண்டு போக வேண்டியதும் அவசியம். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவாங்க, ஏன் இந்த மாதிரி நீ நாமம் போட்டுட்டு திரியிற, இப்ப என்ன ஆன்மீகம் சுத்திட்டு இருக்க, இதெல்லாம் அந்த வயசா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஸோ நம்ம ஆன்மீகத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தீவிரமா இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரக்கூடிய நிறைய தடைகளை நம்மளால சந்திச்சு அதை எதிர்கொள்ள முடியும். சில இடங்கள்ல அதை பத்தி தெளிவா திருப்பி எடுத்து பேசுறதன் மூலியமா பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும். சில இடங்கள்ல அமைதியா போறதன் மூலியமா அது தீர்வா அமையும். ஸோ நீங்க இடம் பொருள் சூழ்நிலையை பார்த்து செயல்படணும். முடிஞ்ச அளவு அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் காலம் கிடைக்குதோ அப்போ எடுத்து சொல்ல முயற்சி பண்ணுங்க. எடுத்து சொல்ல முடியாது அப்படின்னா குறைந்தது நீங்க சமைக்கக்கூடிய பதார்த்தம், நீங்க சொன்னீங்க நம்ம அசைவம் சாப்பிட்றது கிடையாது, சைவம் தான் செய்யறோம்ட்டு. ஸோ இன்னைக்கு உபன்யாசத்துல கேட்டிருப்பீங்க பிரசாதமா தான் நம்ம அதையும் சாப்பிடணும் அப்படின்னு. ஸோ பிரசாதமா நீங்களும் ஏத்துக்கோங்க. அந்த பிரசாதத்தை அவங்களுக்கு நேரம் நிறைய தடவை நீங்க பிரசாதத்தை அவங்களுக்கு கொடுங்க. நிறைய தடவை நம்ம பார்க்கலாம், நிறைய பக்தர்கள் நிறைய நபர்களுடைய வாழ்க்கையில பிரசாதம் அவங்கள பெரிய அளவு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஏன்னா பிரசாதம் ஒருத்தனுடைய உணர்வை முற்றிலும் மாற்றும். அது எப்படின்றத நம்ம அடுத்த வாரம் உபன்யாசத்துல பார்க்க இருக்கோம். ஏன் பக்தர்கள் வெளியில சாப்பிட்றது இல்லை அப்படின்ற இதை பத்தி சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுல தெளிவா வரும் பிரசாதம் எந்த அளவுக்கு நம்ம உணர்வை தாக்குது, எந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுது அப்படின்னு. ஸோ அந்த பிரசாதத்தை கொடுங்க. அவங்களுக்கு அது தெரியாது பிரசாதமா என்ன எதுன்னு தெரியாது. நீங்க வீட்டுல என்ன சமைக்கிறீங்களோ அவங்க சாப்பிட போறாங்க. ஆனா அந்த பிரசாதம் சரியான விதத்துல அவங்க கூட செயல்படும். மருந்து நீங்க அது எப்படி வேலை செய்யும் தெரிஞ்சு போட்டாலும் சரி, தெரியாம போட்டாலும் சரி, அது செயல்படும். அது போலவேதான் பிரசாதமும். ஸோ பிரசாதமும் அது போல அதனுடைய உண்மையான தன்மை என்னவோ அதை வெளிப்படுத்தும். ஸோ அது எல்லாத்தையும் விட அப்பாற்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பகவான் கிட்ட நீங்க இன்னும் அதிகமா சரணடைங்க. ஏன்னா கிருஷ்ணர் கிட்ட நம்ம உண்மையிலே சரணடைஞ்சோம் அப்படின்னா சாஸ்திரம் சொல்லுது நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா கிருஷ்ணர் நம்மளை நோக்கி 10 அடி எடுத்து வைக்க தயாரா இருக்காருன்னு. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் தீவிரத்தை காட்டணும் அப்படின்னா கிருஷ்ணர் உண்மையிலே நமக்கு உதவி பண்ணுவார். பாண்டவர்கள் சந்திச்ச கஷ்டத்தை விட நம்ம பெரிய கஷ்டத்தை நம்மளுடைய வாழ்க்கையில ஒன்றும் சந்திக்க போறது கிடையாது. அப்படிப்பட்டவங்க எல்லா கஷ்ட சூழ்நிலைகள்லயுமே அவங்க முழுமையா கிருஷ்ணரை சார்ந்தே இருந்தாங்க. ஸோ அது போலவேதான் ஸோ கிருஷ்ணரை மேலும் சார்ந்திருக்க கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார், ஏயதாமா பிரபத்தியந்தே தாம்ஸ்த தெய்வ பஜாமியகம் அப்படிங்கிறார். என்கிட்ட ஒருத்தர் எந்த அளவு சரணடைறானோ அந்த அளவுக்கு நானும் அவன்கிட்ட அவன்கிட்ட வரேன் அப்படிங்கிறார். சார் அந்த அளவுக்கு நான் அவன்கிட்ட பரிவுபகாரம் பண்றேன் அப்படிங்கிறார். ஸோ அதனால கிருஷ்ணர் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, ஆச்சாரியர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, பிரபுபாதர் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, குரு கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, பக்தர்கள் இடத்துல பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா விளக்கப்படுது பக்தர்கள் எல்லாருமே கல்பத்தரு கல்ப விருட்ச மரம் போல அப்படின்னு.
ஸோ அவங்க நம்மளுடைய எல்லா ஆசைகளையும் பூர்த்தி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்க. ஸோ பக்தர்களுக்கு நிறைய சேவை பண்ணுங்க, குருவுக்கு சேவை பண்ணுங்க, கிருஷ்ணருக்கு நிறைய சேவை பண்ணுங்க, நிறைய படிங்க. இது போல இன்னும் நீங்க நிறைய ஆன்மீக வாழ்க்கையில தீவிரமாகுங்க. நீங்க நிச்சயம் பார்ப்பீங்க உங்களுடைய சூழ்நிலை, உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே கிருஷ்ண பக்திக்கு சாதகமா மாறத பார்க்கலாம். ஏன்னா இது நிறைய பேரோட வாழ்க்கையில சந்திச்சிருக்க விஷயம் தான். நானும் சின்ன குழந்தையா இருந்த போதுல இருந்து நான் கிருஷ்ண பக்திக்கு வரோம். அந்த சமயத்துல எங்க குடும்பத்தையும் நான் சந்திச்ச பிரச்சனை அதுதான். எங்க பெற்றோர்கள் வந்து கிருஷ்ண பக்தியில தீவிரமா இருக்கணும்னு நினைக்கிறப்போ மற்றவங்க வந்து எதுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நிறைய இதே போல சச்சரவுகள் இருக்க செஞ்சது. நிறைய பேரோட கிட்டத்தட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி இருக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம். வெங்காயம் போட்டு நிறுத்துறதுக்கு பிரச்சனை இருக்கும், வெளியில சாப்பிடறது நிறுத்துறதுக்கு பிரச்சனை இருக்கும், ஏதாவது ஒரு திருமணத்துக்கு போய் அங்க சாப்பிடலன்னா பிரச்சனை ஏற்படும். ஸோ இதை போல நிறைய இருக்கு விஷயங்கள். ஸோ அதை எப்படி எதிர்கொள்றது அப்படின்றத ஏற்கனவே பயிற்சி பண்ணிட்டு இருக்கவங்களோட நம்ம இன்னும் நிறைய சங்கம் கொள்றது மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ யாராவது இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தி இருக்கக்கூடிய குடும்பத்தினர்கள் அவங்களுடைய தொடர்பு வளர்த்துக்கோங்க, அவங்களுடைய சங்கத்தை வளர்த்துக்கோங்க. இன்னும் நிறைய இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை கேளுங்க, கேட்டு நீங்க பயனடையலாம். ஒரு சிலர் நமக்கு தொலைபேசியின் மூலியமா கால் பண்ணி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, சிலர் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க, சிலர் லைவ்ல கேக்குறீங்க. ஸோ தொடர்ந்து நீங்க இதை போல நீங்க கேள்விகள் கேட்கலாம். நீங்க வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளும் பொழுது நம்ம இன்னும் நீங்க வந்து கிருஷ்ண பக்தியில மேலோங்கி போக முடியும். ஸோ அது உங்களுடைய கேள்விக்கு பதிலாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஸோ வேற யாருக்கா ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். இதுல ஒரு பக்தர் சாட்ல கேள்வி கொடுத்திருக்கார். அவர் வந்து நம்ம இடத்துல தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிருக்கார். ஸோ நீங்க மொபைல் போன்ல கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கோம், மொபைல் போன்ல கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய தொலைபேசி எண்ணோ இல்லை இங்க கோயில்ல இருக்கக்கூடிய பக்தர்கள் யார் வேணாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் நான் சொல்றவங்களுக்கு நீங்க நோட் பண்ணிக்கலாம். சாட்லயும் நான் இப்போ டைப் செய்யறேன், நீங்க நோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் என்ன கேள்விகள் எது இருந்தாலும் நீங்க கேட்கலாம். என்னுடைய பேர் ஸ்தவப்பிரிய தாஸ். ஸோ இங்க இஸ்கான் சேலத்துல நான் சேவை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய தொலைபேசி எண் 9159087465 9159087465. ஸோ இதுதான் என்னுடைய மொபைல் நம்பர். சாட்லயும் அந்த நம்பரை நான் வந்து போஸ்ட் செஞ்சிருக்கேன். சாரி, ஐ திங்க் நான் பிரைவேட்டா போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் மீண்டும் அதை எல்லாருக்கும் பப்ளிக்கா போடுறேன். 9159087465. ஸோ நீங்க உங்களுடைய சந்தேகத்தை நீங்க தனிப்பட்ட விதத்துல கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த தொலைபேசியை அணுகி நீங்க வந்து கேட்கலாம். எந்த சூழ்நிலை வேணாலும் எப்பனாலும் நீங்க அழைக்கலாம். ஒருவேளை நான் வேற ஏதாவது சேவையில இருந்தேன் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு மீண்டும் திரும்ப நான் கால் செய்து நம்ம நிச்சயம் நம்ம உதவிகரமா நம்ம இருக்கும். ஸோ வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். இல்லை அப்படின்னா இந்த வார உபன்யாசத்தை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. உங்களோட பேர் இன்னொரு தடவை சொல்லுங்க. என்னுடைய பேர் ஸ்தவப்பிரிய தாஸ். ஆமா, ஸ்தவப்பிரிய. ஸ்தவப்பிரிய அப்படின்றது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வர ஒரு பெயர், பகவான் விஷ்ணுனுடைய பெயர். ஸ்தவ அப்படின்னா புகழ் அப்படின்னு அர்த்தம், பிரிய அப்படின்னா பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். சோ பகவானுக்கு அவரை புகழ்றது பிடிக்கும். சோ அதனால அவருக்கு பேர் வந்து ஸ்தவப்பிரியா. புகழ்றதுன்னு எடுத்துக்கலாம், அவரை புகழ்ந்து பாடல்கள் பாடுறதுன்னு எடுத்துக்கலாம், அவரை புகழ்ந்து பிரார்த்தனைகள் பண்றதுன்னு எடுத்துக்கலாம். சோ பகவானுக்கு பிடிக்கும். பௌதிக உலகத்துல பாக்குறவங்க எல்லாருக்குமே கூட அவங்கள புகழ்ந்தா பிடிக்கும். ஆனா உண்மையிலே நம்ம புகழுக்குரியவர்கள் கிடையாது, பகவான் தான் புகழுக்குரியவர். சோ அதனால அவருடைய பேர் ஸ்தவப்பிரியா. சோ நான் ஸ்தவப்பிரிய தாஸ், அவருடைய சேவகன் அப்படின்றது என்னுடைய பேர். சோ இங்க கோயில்ல நம்ம எல்லாருடைய ஒருத்தவங்களுடைய பேருமே பாத்தீங்கன்னா பகவானுடைய தாசன் அப்படின்னு முடியும். கிருஷ்ணதாஸ், கிருஷ்ணனுடைய தாசன். ஸ்ரீனிவாச கிருஷ்ணதாஸ், ஸ்ரீனிவாஸ் அப்படின்ற கிருஷ்ணனுடைய தாசன். இது மாதிரி ஒருத்தவங்களுடைய பேருமே தாசன், நான் பகவானுடைய சேவகன் அப்படின்ற நம்மளுடைய உண்மையான ஸ்தானத்தை நம்ம மீண்டும் நினைவுபடுத்திக்கிறதுக்கு ஆன்மீக பாதையில ஒருத்தன் குரு கிட்ட தஞ்சம் புகும் பொழுது இப்படிப்பட்ட பெயர் தீட்சையில கொடுக்கப்படும். ஸோ ஆன்மீக பாதையில இந்த மாதிரி வழிமுறை இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம பின்னர்ல நிறைய பார்ப்போம். ஸோ வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். சாட்லயும் வேற எந்த கேள்வியும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஜெகநாதன் டாக்டர் அவர் அருமையான விளக்கம், நன்றி நான் போட்டிருக்கார். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. இன்னும் ஒரே ஒரு கேள்வி. சொல்லுங்க.
16 ரவுண்டு நீங்க பண்ணணும்னு சொன்னீங்க. ஆமா 16 சுற்று. ஒரு நாள் நம்ம வந்து 4 சுற்று 5 சுற்று 10 11 நின்றுடும். ஒரு நாள் 16 பூரா பண்ண முடியுது. இந்த வாரம் எடுத்து நீங்க போன வாரம் எடுத்தீங்கன்னாக்கா 5 நாள் பண்ண முடியுது, 4 நாள் பண்ண முடியுது. மீதி நாள்ல 3 4 5 அப்படிதான் பண்ண முடியுது. இதுக்கு என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி. சோ இது வந்து பக்தியில பக்தி தொண்டு நம்ம பண்றோம், டிவோஷனல் சர்வீஸ், டிவோஷனல் லைஃப். சோ இதுல வந்து நிலைகள் இருக்குன்னு சாஸ்திரத்துல விளக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு நிலையோட பேர் என்ன அப்படின்னா அனிஷ்ட பஜன கிரியா. அனிஷ்ட பஜன கிரியா அப்படின்னா நிலை இல்லாம நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய, அதாவது ஒரு ஸ்டடியா இல்லாம இருக்கக்கூடிய நிலை பேர் தான் அனிஷ்ட. அனிஷ்ட நிஷ்டம், நிஷ்டம்னா ஒரே நிலையா இருக்கிறது, அப்படி இல்லாத இருக்கிறது பேரு அனிஷ்ட பஜன கிரியான்னு சொல்லப்படுது. ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கத்தோட இருக்கிறது, அதுதான் இப்ப நீங்க சொன்ன நிலை. சோ நிறைய பேர் நம்ம அந்த நிலையில இருக்கிறத நம்ம பாக்குறோம். சாஸ்திர அதனால நமக்கு என்ன வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா குறைந்தபட்சம் முதல்ல ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம பிக்ஸ் பண்ணணும். சரி, என்னால இப்போ வந்து 4 மாலை தினசரி பண்ண முடியுதா, நான் அந்த 4 மாலை தினசரி பண்ணுவேன்ற உறுதிமொழி நம்ம எடுத்துக்கணும். சோ இதுல இருந்து நான் கீழே வரக்கூடாது. குறைந்தது இதாவது என்னால இப்போதைக்கு பண்ண முடிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, சோ இதை நான் வந்து இதுல இருந்து நான் என் நிலையை குறைச்சிக்க கூடாது அப்படின்றதுல நம்ம உறுதியா இருக்கணும். சோ அப்போ இதை 4 மாலையை பிக்ஸ் பண்ணிட்டு 1 மாசமோ 2 மாசமோ நம்ம வந்து அதுல இருந்து கீழே வராம இந்த 4 மாலையை பண்ணிட்டே இருக்கணும். சோ இன்னும் முக்கியமான விஷயம், கவனம் சிதறாம நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் உச்சரிக்கும் போது கவனம் மகாமந்திரத்தின் மீது இருக்கணும். செல்போனை நம்ம ஒரு கையில நோண்டிட்டு ஜபம் பண்றதோ, வேற ஏதாவது நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு ஜபம் பண்றதோ, டிவி பார்த்துட்டு பண்றதோ, ஏதோ பேசிக்கிட்டோ பண்றதோ அது ஜபம் கிடையாது. அதுலயும் பயன் இருக்கு, ஆனா முழுமையான பயன் நம்மளால பெற முடியாது. சோ அதனால நம்ம வந்து கவனத்தோட பண்ணணும்ன்றது ரொம்ப முக்கியமா சொல்லப்படுது. சோ கவனத்தோட ஒரு 4 மாலை தினசரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. தொடர்ச்சியா பண்ணக்கூடியவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாலைக்கு 6 நிமிஷம் 6 நிமிஷம் அவ்வளவுதான் எடுக்கும். ஆனா ஆரம்ப நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு 8 நிமிஷம் 10 நிமிஷம் கூட ஆகலாம் ஒரு சுற்று பண்றதுக்கு. சோ இப்போ 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னா நீங்க 4 சுத்து பண்றதுக்கு 40 நிமிஷம் ஆகும், 3/4 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அதிகப்படியா. சோ அதை நீங்க ஒரே ஸ்ட்ரெச்சாவும் பண்ணலாம், இல்ல 4 மாலையை 2 மாலையா பிரிச்சும் பண்ணலாம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சிறந்தது அதிகாலை நேரத்துல பண்றது. சோ முடிஞ்ச அளவு காலையில பண்ண முயற்சி பண்ணுங்க. சோ இந்த மாதிரி ஒரு மாலையை பிக்ஸ் பண்ணிட்டு தினசரி நான் இவ்வளவு மாலை பண்ணுவேன் அப்படின்றதுல உறுதியோட இருக்கணும். அதே போல படிக்கிறதும் தினசரி நான் குறைஞ்சது ஒரு அத்தியாயமோ இல்ல ஒரு 10 ஸ்லோகமோ நிச்சயம் நான் படிப்பேன்றதுல உறுதியோட இருக்கணும். ஸோ அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம வந்து இந்த நிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரலாம். சோ அப்ப அந்த 4 மாலை தீவிரமா பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கே இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தின் மேல ருச்சி அதிகமாகும். ருச்சி அதிகமாகும் போது நம்ம என்ன பண்ணுவோம், சரி இப்ப நான் 4 ஒரு 5ஆ மாத்துறேன், இல்ல நான் ஒரு 6ஆ மாத்துறேன், ஒரு 8ஆ மாத்துறேன், ஒரு 12ஆ மாத்துறேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த நிலையில இருந்து மேல வரும். சோ எப்போ நமக்கு அந்த திருநாமத்துல வந்து ருச்சி கிடைக்குதோ அப்போ நம்ம அந்த மாலையை திருப்பி நம்ம குறைக்க மாட்டோம். இப்ப நமக்கு மற்ற விஷயங்கள் மேல ருச்சி இருக்கிறதுனால நமக்கு திருநாமத்துல மேல ருச்சி தெரியல. சோ அதனால அதுல அவ்வளவு தீவிரம் நம்மளால காட்ட முடியல. ருச்சி இருக்கு, ருச்சி தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் குறைஞ்சது 4 மாலையாவது பண்றோம். ஆனா அந்த முழுமையான ருச்சி நம்ம இன்னும் உணரல. சோ அதற்கு நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கோம், அதுக்கான சிகிச்சையில நம்ம இருக்கோம். அதனால சிகிச்சை எடுத்துக்கும் பொழுது நம்ம அதை கைவிட்டுறாம தீவிரமா நம்ம வந்து அதை பின்பற்றிட்டு இருக்கோம். தீவிரமா அந்த சிகிச்சையை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து நம்ம அதனுடைய ரிசல்ட்டை பார்க்க முடியும் நிச்சயமா. சோ சாட்ல வேற எந்த கேள்வியும் இல்லை, வேற யாருடைய கையும் உயர்த்தப்படல. சோ இந்த வாரம் உபன்யாசத்தை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். மிக்க நன்றி, எல்லாரும் ரொம்ப கவனமா இந்த உபன்யாசம் முழுவதும் கேட்டதற்கு. சோ மீண்டும் அடுத்த வாரம் நம்ம இதே தொடர்ச்சியில வேற ஒரு தலைப்புல நம்ம மீண்டும் உங்களை சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. श्रील प्रभुपाद की जय। हरे कृष्ण।